So folks, from the infinite universes, this is Walk Monk. Do not go gentle into that good night. The wise men at their end know dark is right. Because their words had forked no lightning, they do not go gentle into that good night. வணக்கம் ஃபோக்ஸ், வெல்கம் டு வாக் மங்க் 1891. ஒரு 2.5 மாதம் கேப்புக்கு அப்புறம் உங்கள் சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி. ஸோ வழக்கம் போல் உங்களுக்கு தெரியும், அதே டிஸ்க்ளைமர் தான், அடிக்கடி போட முடியாதுக்கு மன்னிச்சிங்க. அதுவும் இல்லாமல் கன்சிஸ்டண்ட்டாக நம்ம வந்துட்டு வாரம் வந்துட்டு ஒரு எபிசோட் போடணுங்கிற ஒரு கண்டென்ட் ட்ரைவ் நமக்கு கிடையாது. அப்படி இருந்ததுன்னா நம்மளால் வந்து ப்ராப்பராக பண்ண முடியாது. நான் பர்சனலாக நினைப்பேன், எனக்கு தோணணும், சரி எடுத்து பேசணும்போது மைக் எடுத்து பேசுகிறோம், நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்னு நமக்கு தோணும். ஸோ அப்படி தோணும்போது தான் பேச முடியும். ஸோ அது உங்கள் எல்லாருக்குமே புரியும், வாக் மங்கர்ஸ் எல்லாருக்குமே புரியுது. ஸோ எனிவே, தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷன்ஸ், அது ரொம்ப முக்கியம். முடிஞ்ச அளவு சீக்கிரம் கொடுக்க ட்ரை பண்ணுறேன், இல்லைனா கொஞ்சம் அப்படி இப்படி ஆகும். அதான் நம்மளுடைய பொழப்பு. ஏன்னா நம்ம வந்து நம்மளுடைய பிராண்டே வந்து இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறது தானே. ஸோ அதை வந்து ரொம்ப நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஆனால் இதையும் தாண்டி இந்த ஸ்பாட்டிஃபை இயர் புக்குன்னு ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. நம்ம எப்படி லிசன் பண்ணுறோம் அப்படின்றது, நம்ம லிசன் பண்ணுறோட ஃபேவரட் சாங்ஸ் எவ்வளோ கேட்டிருக்கோம், ஆர்டிஸ்ட் யார், பாட்காஸ்ட் யாருன்னு வரும். அந்த லிஸ்ட்டில் வந்து நிறைய பேர் வாக் மங்க் வந்து ஷேர் பண்ணி வந்து டேக் பண்ணியிருந்தீங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்ஸில். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூ ஆல். உங்கள் எல்லாருக்கும் மிக 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 பெரிய நன்றி இதற்கு எல்லாத்துக்கும். ஸோ ஓகே, இன்றைக்கி வந்து என்னடா பேச போகிற டாபிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டாபிக் வந்து கொஞ்ச நாளாக பேசணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஆனால் இப்போ வந்து ஒரு கரெக்டான டைம் நினைக்கிறேன். இப்போ பேசினா அந்த டாப்பிக்குடைய இம்பேக்ட் வந்து கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, கரோனா லைஃப், ஆஃப்டர் கொரோனா லைஃப், ப்ரீ கொரோனா லைஃப் அப்படிங்கிறத பற்றி ஒரு டிஸ்கஷன் தான். வாட் இஸ் வேர்ல்டு ஆஃப்டர் கொரோனா அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச போகிறோம். இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு மனிதர்களுடைய வாழ்க்கை எப்படி மாறி இருக்குது, இண்டிவிஜுவலாக நம்மலாம் எவ்வளோ இவால்வ் ஆகிருக்கோம், இல்லை வந்து பின்னாடி போயிருக்கோமா, சைக்கலாஜிக்கல் பேலன்ஸ் நமக்கு எவ்வளோ இருக்குது, எமோஷனல் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, நம்ம இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு உலகம் எவ்வளோ மாறி இருக்குது, இந்த இன்ட்ராக்ஷன் பிட்வீன் ஹியூமன் ஸ்பேசஸ் எவ்வளோ சேஞ்சஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பற்றிலாம் வந்துட்டு இந்த பாட்காஸ்ட்டில் கொஞ்சம் டீட்டெயில்டாக பேச போகிறோம். இது முழுக்க வந்துட்டு என்னுடைய பர்செப்ஷன் தான், கொஞ்சம் ரீகேப் மாதிரி. என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸும் நான் ஷேர் பண்ணுவேன் இதில் நிறையா. ஏன்னா பிகாஸ் எவ்வளோ நான் கொரோனானால எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கேன். ஐ மீன் கொரோனானா அந்த ஃபிசிக்கலாக கொரோனா வந்து தேங்க்ஃபுல்லி எனக்கு வந்து கொரோனா வரலை. கொரோனா இந்த காலகட்டத்தில் வாழ்ந்த என்னுடைய மனநிலை எவ்வளோ மாறி இருக்குது, எப்படி மாற்றிருக்குன்னு பற்றி நம்ம பேசுவோம். அதை தாண்டி இதில் பெருசாக ரெஃபரன்ஸ்னு சொல்கிற சைட்டேட் பண்ணுற அளவுக்கு ரெஃபரன்ஸ் இருக்காது. பட் சில பர்டிகுலர் ஏரியாஸ் வந்துட்டு ஒரு புக் ஒன்று இருக்குது, வேணால் படித்து பாருங்கள். பேனிக் அப்படின்னு வந்துட்டு ஒரு புக் வந்து COVID-19 ஷேக்ஸ் த வேர்ல்டு. என்னடா புக்குனா ஒரு மெடிக்கல் டேர்மில் புக்கு. ஸ்லோவாக்ஸியாக் அப்படிங்கிற ஒரு ஆத்தர் இதுன்னு ஒரு புத்தகம். ஸோ 140 பேஜ் தான் புக். அது புக்கோட பேர் வந்து பேண்டமிக், அதாவது பேண்டமிக் அப்படிங்கிற நடுவில் வந்து போட்டிருப்பாங்க, டெமேக் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ புக்கோட பேர் வந்துட்டு பேண்டமிக், COVID-19 ஷேக்ஸ் த வேர்ல்டு. நோட் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த புக்கை வந்துட்டு எழுதின ஒரு பேர் வந்து ஸ்லோவாக்ஸியாக் அப்படிங்கிற வந்து எழுதியிருக்காரு. ஸோ அந்த புக்கில் சிலது பேசியிருப்பார். ஸோ ரொம்ப பெருசாக கிடையாது. ஏன்னா அது வந்துட்டு ஒரு எனக்கு தெரிஞ்சு கோவிடை பற்றி ஒரு ஃபிலாசபர் பெர்ஸ்பெக்டிவ்லேயும் கொஞ்சம் தொட்ட புக்குங்கிறது மட்டும்தான். நான் ஒரு 2-3 புக்கு தான் படித்தேன் கோவிடை பற்றி. ஸோ இந்த புக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான புக்காக படிங்க. ஸோ ஐ திங்க் 2020 வந்த புக்கு தான் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப கம்மியான பேஜஸ் தான் இருந்துச்சு, 145 பேஜோ நம்ம தான் இருந்துச்சு. ஸோ அந்த புக்கு சான்ஸ் கிடச்சா எடுத்து படிங்க. ஸோ அந்த புக்கும் கொஞ்சம் அப்படியே தழுவலாக இருக்கும். இப்போ அந்த புக்கை சைட்டேட் பண்ணுறேன்னா நான் வந்து புக்கை மென்ஷன் பண்ணுறேன் இந்த புக்கில் சொல்லிட்டு. மற்றபடி இந்த பாட்காஸ்ட் முழுக்க என்னுடைய தனிப்பட்ட என்ன சொல்கிறது, உளறல்கள்னு வச்சுக்கலாம், இல்லை வந்து ஒப்பீனியன்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ வாட் எவர் இட் மேபி. ஸோ வித்தவுட் ஃபர்தர் அடியூ நம்ம வந்து பாட்காஸ்ட்குள்ளே போகலாம். இந்த கொரோனா வைரஸுங்கிறது வந்துட்டு 2019 மார்ச்சில் வந்து ஒரு பெரிய அவுட் பிரேக் ஆகுது. ஸோ அது வரைக்கும் இந்த உலகம் வந்து இயங்கிட்டு இருந்த ஒரு நிலை வந்துட்டு கம்ப்ளீட்டாக மாறப்போகுதுன்னு யார் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா என் ஆஃபீஸ்லேருந்து வந்து இந்த கொரோனா அவுட் பிரேக் இருக்குது, கொரோனா ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குது, எல்லாம் வீட்டுக்கு போங்க, ஒரு 10 to 20 டேஸில் வந்துட்டு நம்ம வந்து திருப்பி பேக் டு BAUம்பாங்க, பேக் டு ஆஸ் யூஷுவல்,
பேக் டு நார்மல் நம்ம வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஆஃபீஸ்லாம் கிளம்புறோம் நாங்கள்லாம் பிளான் பண்ணிட்டு. பட் நோபடி எக்ஸ்பெக்டட் ஆர் ப்ரெடிக்டட் இட் வில் லாஸ்ட் ஃபார் 2.5 years 2 years. ஒரு 20 நாளில் முடிஞ்சிடும்னு. ஏன்னா அப்போ தான் அந்த வைரஸோடைய இம்பேக்ட் வந்து தெரிய ஆரம்பிக்குது, கொஞ்சம் டேஞ்சரோ அப்படின்னு யோசிக்கும்போது சமயத்தில் இருந்த தாண்டி. ஆனால் அது இவ்வளவு காலகட்டம் சஸ்டெயின் ஆகும்னு யாருமே எதிர்பார்க்கல. ஸோ அந்த ஒரு 10 நாள் ஆஃபீஸ்க்கு வந்து எடுத்துகிட்டு போனவன் இப்போது கடந்த ஒரு மாதங்களில் தான் நான் ஆஃபீஸ் போக ஆரம்பிச்சிருக்கேன் திருப்பி நான். ஸோ இப்போது நிறைய பேர் வந்துட்டு வீட்டிலேருந்து தான் வேலை செஞ்சுட்ருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இம்பேக்ட் வந்துட்டு கொரோனா வந்து கொடுத்துட்டு போயிருக்கு. இதை வந்துட்டு தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரிஸ் வந்துட்டு கொரோனா வைரஸ் வந்துட்டு த கிரேட் ஈக்குவலைசர் அப்படின்னு கூப்பிட்றாங்க. யார் கூப்பிட்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சவுத் ஆஃப்ரிக்கன் மீடியாஸ் வந்துட்டு கிரேட் ஈக்குவலைசர்னு கூப்பிட்றாங்க. என்ன எதுக்கு அந்த கிரேட் ஈக்குவலைஸுங்கிற டேர்ம் யூஸ் பண்ணுறாங்கன்னா, கொரோனா வந்துட்டு எல்லாத்தையும் பாதிக்குது. பணக்காரன் ஏன்னு வித்தியாசம் கிடையாது, கொரோனா யாரை வேணால் அட்டாக் பண்ணும். பிகாஸ் தெர் ஆர் சம் டிசீஸ் வெரி பர்டிகுலர் ஃபார் புவர் டு கெட் இன்டு இட். இப்போ வந்துட்டு ஃபேமைன் ஆகட்டும், ஃபேமைன் கூட வரக்கூடிய டிசீஸ் ஆகட்டும், இதெல்லாம் வந்து தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரீஸில் மட்டும், ஆஃப்ரிக்கா இருக்கிற கண்ட்ரீஸில் மட்டும் மலேரியா, ஜாண்டிஸ், காலராங்கிறது அதிகமாக பரவும். ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா அந்த வேர்ல்டு, ஏன்னா அங்கே மக்களுக்கு வந்துட்டு அது ஏழைகளுக்கான நோய்கள் மாதிரி ஆக்கப்பட்டிருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு அதனால இந்த வேர்டை வந்து சவுத் ஆஃப்ரிக்கன் மீடியா ஆகட்டும், ஆஃப்ரிக்கன் மீடியா ஆகட்டும், ஒட்டுமொத்த தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ் வந்து த கிரேட் ஈக்குவலைசர், கொரோனா இஸ் த கிரேட் ஈக்குவலைசர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது வெஸ்ட்டு ஒரு பணக்கார நாடுகளையும் வந்து பாதிக்கக்கூடிய ஒரு வைரஸ், ஏழைகளையும் பாதிக்கக்கூடிய ஒரு வைரஸ்னு வந்துட்டு ஒரு காயின் செய்யப்பட்டிருக்கு. சரி, இந்த கொரோனா நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த கொரோனாவுடைய வீழ்ச்சி வந்து 2 வருஷம் ரொம்ப பெருசாக ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் வந்துட்டு மனிதர்கள் வந்து எவ்வளோ அடாப்டாக இருக்காங்க, ஆஸ் அன் இண்டிவிஜுவலாக நம்ம எவ்வளோ அடாப்டாக இருக்குன்னு நம்ம இவாலுவேட் பண்ணி பார்த்தது கிடையாது. ஸோ கொரோனா இருந்துச்சு அப்படியே ஓடிட்டோம் தப்பிச்சிட்டோம் அப்படின்னு தாண்டினாலும் இந்த 2 வருஷம் நீங்கள் ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி நீங்கள் திரும்பி நீங்கள் உங்களோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா தேர் மிட் பி a lot ஆஃப் சேஞ்சஸ் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும். நம்ம எப்பாவது யோசிச்சிருக்கோமா, யோசிச்சு பாருங்கள், நம்ம வந்து we were in a lockdown for at least a month. விட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாத காலம் குறைந்து 1 மாத காலம் வந்து கம்ப்ளீட் லாக்டவுனில் நம்ம இருந்திருக்கோம். வெளியிலேயே போகாமல் வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு இந்த சோஷியல் மீடியாவெல்லாம் அப்போ தான் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. இந்த பாட்காஸ்ட்லாம் அப்போ தான் கேட்க ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன் நான். இந்த போஸ்ட் கொரோனா லிசனர்ஸ் தான் நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் வந்து ஒட்டு மொத்தமாக ஒரு எமோஷ்னல் சஸ்டைனபிலிட்டி வந்து நம்ம ஒரு 4 செவத்துக்குள்ளே நமக்கு இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1 மாதம் அப்படி தான் இருந்தோம்ல. இழுத்து பிடிச்சி பார்த்தோன்னா சொல்லுவேன், 1 மாதங்கிறது கம்ப்ளீட் லாக்டவுனை சொல்ல வரேன். எந்த விதமான ஒரு சோர்ஸும் இல்லாமல் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறது, ஃபுல் அண்ட் ஃபுல் சாலிடைட்டாக இருக்கிறதுங்கிறது நம்ம யோசிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இப்போ நமக்கு வந்து ஈஸியாக ஆக்சசபிளாக இருக்கிறதுக்கு காரணம் வந்துட்டு நம்ம ஆப்வியஸ்லி வி ஆர் இன்டு சோஷியல் மீடியா. ஸோ சோஷியல் மீடியாவில் வந்து ரிட்டையர் ஆனவங்க, அக்கௌண்ட்டை டிலீட் பண்ணவங்க, அக்கௌண்ட்டே இல்லாதவங்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் தான் ஆரம்பித்தாங்க. டிக்டாக் ஆகட்டும், டிக்டாக் இப்போ பேண்டட். ஸோ இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும், ட்விட்டர் ஆகட்டும், அப்புறமேட்டுக்கு இந்த பாட்காஸ்ட், யூடியூப் சேனல்ஸ் நிறைய டெவலப் ஆச்சு இந்த கொரோனா பீரியடில். அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். சின்ன பசங்களாம் அந்த கொரோனா பீரியடில் காலேஜ் போகாமல் உட்காந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு கடகடன்னு வந்துட்டு ஒரு பெரிய சப்ஸ்கிரிப்ஷனில் வந்து லெவலில் வந்து இன்க்ரீஸ் ஆன கதைகள்லாம் உண்டு. இந்த கொரோனாவில் சும்மா உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிப்பட்ட பீரியடாக தான் இந்த கொரோனா வந்து இருந்திருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது நமக்கு இதுக்கான ஸ்பேஸ் கிடச்சிருக்கு. இமேஜின் பண்ணி பாருங்கள், இப்போ பிளாக் என்ன சொல்கிறது, கிரேட் பிளேக்லாம் வரும்போதெல்லாம் வந்து இவ்வளோ சோஷியல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்க முடியாது. அப்போல்லாம் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணாங்க, கர்ஃப்யூன்னு சொல்லுவாங்க. கர்ஃப்யூ அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்போல்லாம். கிரேட் பிளேக், புபானிக் பிளேக் வந்த போதெல்லாம் ரொம்ப விக்ரஸாக இருந்தது. மனிதர்கள் வந்து பைத்தியம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. வெளியில் வர முடியாமல் வெளியில் வரணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களாம் பைத்தியம் பிடிச்சி இந்த வியாதியால் பாதிக்கப்பட்டவங்களாம் 4 ரூமுக்குள்ளே அடக்கி வச்சு, நான் சொல்கிறது புபானிக் பிளேக் சமயங்களில் சொல்ல வரேன், இருந்தாங்க. பட் கொரோனா வந்துட்டு அவ்வளோ உங்களுக்கு கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் அ ஹியூமன் வி ஹவ் இவால்வ்ட் இன்டு ஒன் சோஷியலாஜிக்கல் ஸ்ட்ரக்சர். அது எப்படின்னா வந்துட்டு ஒரு ஃபேஸ்புக்கோ ஒரு இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து கனெக்ட் ஆகிக்க முடியும். ஸோ இவ்வளோ தூரத்துக்கு நமக்கு வந்து ஒரு ஆர்வம் நமக்கு இருந்திருக்குமா கொரோனா இல்லைனா இந்த சோஷியல் மீடியாலாம் கேட்டிங்கன்னா கொஞ்சம் குறைவாக தான் இருந்தது. ஏன்னா நீங்கள் அதிகமாக புழங்கியிருக்க மாட்டோம் சோஷியல் மீடியாவில், இன்ட்ராக்ஷனில் இவ்வளோ புழங்கியிருக்க மாட்டோம். ஸோ இது ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இது வந்து சோஷியல் மீடியா ஸ்ட்ரக்சருக்கான ஒரு பாயிண்ட். எப்படி இந்த சோஷியல் மீடியாவில் வந்துட்டு ஒரு கொரோனாவுடைய பாப்புலேஷன், கொரோனாக்கு அப்புறமேட்டுக்கு எப்படி பாப்புலேஷன் வந்து உள்ளே வந்து ஸ்ட்ராங் ஆனாங்க, அதுலேருந்து எவ்வளோ எக்ஸ்பேன்ஷன் ஆச்சுன்னு ரெடிட்லலாம் அதிகமாக ஃபாலோவர்ஸ் வர ஆரம்பித்தாங்க. ஸோ ரெடிட்னா என்னன்னே தெரியாது. ஏன்னா என்ன சொல்லுவீங்க, நம்ம ஃபேஸ்புக் பார்க்க டைம் எப்படி இருக்கும், ஒரு ஒர்க்கிங் கிளாஸ்க்கு எடுத்துக்கங்க, ஒரு காலேஜ் கோயிங் பசங்களுக்கு எடுத்துக்கங்க. காலேஜ் கோயிங் பசங்க கூட விட்டுருங்க, பிகாஸ் தே த்ரைவ் இன் சோஷியல் மீடியான்னு வச்சு போனேன். ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளுக்கு வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா வருவோம், ஒரு 2 மணி நேரம் உட்காந்து, ஒரு 3 மணி நேரம் உட்காந்து ஃபேஸ்புக்கில் வந்து இன்ட்ராக்ட் பண்ணிட்டு போவோம். அந்த ஸ்பேஸ்க்குள்ளேயே இருக்கும் டைம் இருக்கும். பட் அவங்களுக்கு இந்த ரெடிட் மாதிரியான ஒரு ஸ்பேஸ்லாம் இருக்குன்னு காரணம் வந்துட்டு வி ஹேவ் என் நம்பர் ஆஃப் டைம் இன் அவர் ஹேண்ட். வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரு போர்டம் வந்து சமாளிக்க வி என்கரேஜ் ஆர் செல்ஃப். உலக சினிமா ரசிகர்கள் நிறைய பேர் உருவானாங்க இந்த கொரோனா பீரியடில். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியாவோட எக்ஸ்பென்ஷனால் மட்டும் தான் நடந்து முடிஞ்சு. சோஷியல் மீடியா ஈக்குவேஷன்லேருந்து எடுத்துகிட்டு யோசிச்சு பாருங்க, நம்மளால் வாழ்ந்துருக்க முடியுமான்னு. இப்போ
இந்த கொரோனா பீரியடில். நான் சோஷியல் மீடியான்னு சொல்கிறது ஒன்று, நீங்கள் வந்து நான் ஃபேஸ்புக்கெலாம் வந்துட்டேன், ட்விட்டர்லாம் வந்து சொல்ல வரல. ஒரு யூடியூப் சேனல் ஆகட்டும், ஒரு 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 பாட்காஸ்ட் ஆகட்டும், ஒரு மூவிஸ் ஆகட்டும், இந்த ஹை ஸ்பீட் இன்டர்நெட் உலகத்தில் தவிர்த்து வாழ முயற்சித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். பிகாஸ் வி ஆர் நாட் கேப்பபிள் ஆஃப் டூயிங் தட். அது காரணம்னா இந்த கடந்த 10 வருடங்களில் வந்துட்டு நம்ம சோஷியல் வான்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு, ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. நம்ம வந்து சோஷியலாக மிங்கிள் ஆகணும் அப்படின்றதுக்காக பல முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த உலகத்தில். ஸோ அதுக்கு வந்து சோஷியல் மீடியா ஒரு தீனி போட்ட உடனே ஒரு கட்டத்தில் வந்துட்டு அது மட்டுமே எனக்கான ஒரு ஸ்பேஸாக மாறுது. ஒரு வருஷத்துக்கு மாறப்போகுது, 2 வருஷத்துக்கு மாறப்போகுதுன்னொடனே அதோட வீழ்ச்சி வந்து ரொம்ப பெருசாக மாறி இருக்கு. ஸோ இதை நம்ம நோட் பண்ணி ஆகணும். ஸோ இதுதான் சோஷியல் மீடியாவுடைய ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை நான் பார்க்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கவர் பண்ணிச்சு கொரோனா பீரியடில் சோஷியல் மீடியா வந்துட்டு எவ்வளோ பெருசாக வந்துட்டு ப்ளே பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த கட்டத்துக்கு வந்தீங்கன்னா, அது அன் இண்டிவிஜுவல், தனி மனிதனாக நம்ம கொரோனா வந்துட்டு நம்மளை வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு நகர்த்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தே ஆகணும். ஏன்னா இந்த காலகட்டங்களில் வந்துட்டு இட்ஸ் ஃபுல் ஆஃப் நெகட்டிவிட்டி தான். நெகட்டிவிட்டி நான் சொல்லவே மாட்டேன், வேறு வழியில் இருந்துட்டு நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். பிகாஸ் அந்த ஒரு நெகட்டிவிட்டிங்கிற வேர்டு பதில் வந்துட்டு ஒரு பெசிமிஸ்டிக் நியூஸ் நம்ம நிறைய கேட்டுகிட்டே இருந்திருப்போம். இந்த 2 வருஷங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு தனி மனிதனாக காலையில் உட்காந்தோன்னே கொரோனாவுடைய 5000 பேர் இறந்துட்டாங்க, 2000 டெத்து, 3000 டெத்து. இட்டாலி சமயத்தெலாம் வந்துட்டு ஒரு அப்படியே ரோட்டில் வந்து மாஸ்க் வச்சுட்டு உட்காந்துருந்தாங்க அப்படின்னு இருக்கும். இதை தாண்டி நம்மளுடைய வீடுகளில் நமக்கு தெரிந்த நபர்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அவங்களோட வீரியம் ஜாஸ்தியாக இருந்திருக்கும், அவங்க வந்துட்டு அவங்கள இழக்கக்கூட நம்ம செஞ்சுருப்போம் நம்ம. ஸோ ஆஸ் அ இண்டிவிஜுவலாக நம்ம வந்து சைக்கலாஜிக்கலாக நம்ம வந்துட்டு ஒரு பெரிய ட்ராமாக்குள்ளே நம்ம வெளியில் காமிச்சிக்காமலே இருந்திருப்போம். ஏன்னா இப்போ இந்த பாட்காஸ்ட் கேட்குற லிசனர்ஸில் எத்தனை பேர் கொரோனா வந்து பாதிக்கப்பட்டிருப்பீங்க, வெளியே வந்திருப்பீங்கன்னு தெரியாது. ஸோ சின்ன பசங்களாக இருப்பீங்க, ஒரு ஏஜாக இருப்பீங்க. சில பேர் வீட்டில் வந்துட்டு கொரோனானால சில இழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம். ஸோ எனக்கு கொரோனானால பெருசாக பாதிப்பு வரல, நான் கொரோனாவால் பாதிக்கப்படல. பட் எங்கள் அப்பா கொரோனா அஃபெக்ட் ஆச்சு. பட் ஐ வாஸ் ஹேவிங் வெரி மச் ப்ராப்ளமேட்டிக். ஐயோ என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் கொரோனா வந்து நான் பெருசாக பார்க்கல. நியூஸில் பார்ப்பேன், கொரோனா வந்துட்டுருக்கு, எல்லாம் ஜாக்கிரதை, வீட்டில் ப்ரிகாஷன்ஸோடு இருந்தாலும் வந்துட்டு அந்த எமோஷனலாக வந்து நான் வந்து ஒரு விஷயத்துக்கு போகல. பட் எங்கள் அப்பாவுக்கு வந்து கொரோனா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கால் வந்தோன்னே ஐ லிட்டரலி ப்ரோக் டவுன். ஆகா கொரோனா வந்துருச்சு, என்ன பண்ண போகிறோம்? ஏன்னா எங்கள் அம்மா வயசானவங்க, எங்கள் அப்பா வயசானவங்க, நம்ம இங்கே இருக்கோம், அவங்க அங்கே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு 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 பதட்டம், நம்மளும் போக முடியாது அப்படின்ற ஒரு பயம் ஏற்பட்டது. என்ன பண்ணுறதுனே தெரில. ஒரு லிட்ரலாக ஒரு 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 எமோஷனல் ஸ்டேஜுக்கு போயிட்டேன். என்ன பண்ணுறதுன்னு தெரில. மை ஒய்ஃப் வாஸ் கன்சோலிங் மீ. எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் பயங்கர ஆங்கர் வந்துச்சு. என் ஒய்ஃபெல்லாம் நான் சண்டை போட ஆரம்பித்தேன் அந்த இம்பேக்ட்லேருந்து. எல்லாம் ஆகும்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த ஒரு நியூஸ் என்னால் ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா மற்ற வியாதிகள்னால் போய் நம்ம நேரில் பார்த்துட முடியும், பட் கொரோனா பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன் வந்து நிறையா பேர் உங்கள் வீட்டில் இருந்திருக்கும். ஸோ சைக்காலஜிக்கலாக வந்துட்டு நம்ம ஒரு ட்ராமாவில் இருந்திருக்கோம் ஏதோ ஒரு வகையில். இப்படி எனக்கு எந்த கொரோனா பாதிப்புமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் வந்துட்டு கண்டினியூஸாக வந்து இந்த மாதிரி நியூஸ் கேட்டுகிட்டே இருந்தது. இத்தனை பேர் இறந்துருக்காங்க, அத்தனை பேர் இருந்து சொல்லிட்டு ஒரு 2 இயர்ஸ் வந்துட்டு ஒரு ஒரு சைக்காலஜிக்கலாக ஒரு ட்ராமாவில் இருந்துட்டு தான் இருந்திருக்கு வாஸ் ஹியூமன். ஸோ டெத்தை வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஒரு 2 எக்ஸ்ட்ரீம் ஆகிருக்கு. இப்போ டெத்தை வந்து ரொம்ப கேஷுவலாக அணுகக்கூடிய ஒரு பாப்புலேஷன் உருவாயிருச்சு. இப்போ டெத்தை பார்த்து ரொம்ப ஃபியர் பண்ணக்கூடிய பாப்புலேஷன் உருவாயிருச்சு. எப்படின்னா எப்படியோ கொரோனா வந்து போயிட்டுருக்காங்க, இது ஒரு எண்ட் ஆஃப் த வேர்ல்டு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு யோசிச்சு சாவதான் போகிறோம் அப்படின்னு ஒரு லெத்தாஜிக்கு அணுகக்கூடிய ஒரு யங் பாப்புலேஷனும். இன்னொன்று வந்துட்டு இந்த மிட் ஏஜில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்துட்டு, எனக்கு தெரிஞ்சு நான் சொல்ல வரேன், ஒரு சின்ன சாம்பிள் தான், பட் மே நாட் பி ட்ரூ. மிட் ஏஜில் இருக்கிற ஆட்கள் வந்துட்டு ஆகா நம்ம ஒரு இன்ஸ்டன்ட்டில் நம்ம உயிர் போகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்மளோட லைஃப்பில் அப்படின்னு ஒரு பயம் ஏற்படுத்தக்கூடிய பாப்புலேஷனாகவும் 2 சைடாக பேலன்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அது வந்து இந்த கொரோனா செஞ்ச ஒரு மிகப்பெரிய பெர்ஸ்பெக்டிவ். இண்டிவிஜுவலாக எனக்கே நீங்கள் இப்போ நிறையா எடுத்துக்கிட்டே வச்சிங்களேன். இந்த கொரோனா பீரியடில் வந்துட்டு நான் என்னை இவாலுவேட் பண்ணி பார்க்குறேன். நான் என்னென்ன மாதிரியான ட்ராமாஸ் தாண்டி வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில் பயம் இருக்குது. ஏன்னா பிகாஸ் ஒன் ஆஃப் மை கொலீக் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 29 வயது தான் உடையவர் தான் அவர். கொரோனா என்னோட கொலீக் தான், என் ஒய்ஃபோட கொலீக் ஆக்சுவலாக. அவர் 29 வயசு 30 வயசு தான். அவர் லவ் மேரேஜ், கல்யாணம் ஆயிடுச்சு அவருக்கு. லவ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஒரே ஆஃபீஸ் வேலை பார்க்குறாங்க. அவர் கொரோனா வந்து ஒரு ஜெனட்டிக்கல் ப்ராப்ளம் ட்ரிகர் பண்ணிடுச்சு அவருக்கு. ஸோ அவர் ஒய்ஃபுக்கும் கொரோனா வந்துச்சு. அப்புறமேட்டு அந்த பொண்ணுக்கும் கொரோனா வந்துச்சு, அந்த அவரும் கொரோனா வந்துச்சு. அந்த ஜெனட்டிக்கல் ப்ராப்ளம் ட்ரிகர் ஆன உடனே அவருக்கு வந்துட்டு பயங்கர காம்ப்ளெக்ஸ் வந்துருச்சு, லங்ஸ் இஷ்யூஸ் எல்லாம். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 1 இயர் அந்த கொரோனா வந்து ஒரு 1 இயர் கஷ்டப்பட்டு இப்போ ரீசெண்டாக வந்து இறந்து போகிறாரு. ஸோ இப்போ அவங்க ஒய்ஃப் வந்துட்டு ஷீ இஸ் பேக் டு நார்மல் லைஃப். பட் அந்த ஒரு கஷ்டம், அந்த சின்ன வயசில் வந்துட்டு அவ்வளோ பெரிய ஒரு பாரம், தனக்கும் பாரம் அடுத்தவங்களுக்கும் பாரங்கிற ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வந்துட்டு மாறுறாங்க. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த நியூஸ் கேட்கும்போது. பட் இஸ் நோ மோர் அன்ஃபார்ச்சுனேட்லி.
ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டாருங்க லிட்ரலாக. ஸோ இந்த மாதிரியான நியூஸ் வந்து நிறையா பேருக்கு நம்ம வீட்டுக்குள்ளே இருந்திருக்கும். அன்றைக்கி ஒரு வீட்டிலேருந்து வெளியில் போகும்போது, நான் என் ஃபேமிலியோட வெளியே போகும்போது வந்துட்டு நான் இன்லா எவ்வளோத்துக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னா, இன்லா வந்து மாஸ்க் போடலை, மாஸ்க் போடுங்கன்னு வந்து கூட அந்த பஸ் ஒரு ரேடியோ வந்து சொல்கிறாங்க. சொன்ன உடனே எங்கள் இன்லா வந்து சொன்னாங்க, இல்லைங்க மூச்சு கஷ்டமாக இருக்கணும்னு. நானும் இப்படி நினச்சேன், வீட்டில் 3 பேர் இழந்துன்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க லிட்டரலாக பஸ் ஸ்டாண்டில். இங்கே குரோம்பேட்டில் வந்து அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க இன்லாவோட பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அவங்க வந்து இந்த ஃபோட்டோவை காமிச்சு, இதான் என் பையன் 28 வயசு தான், 29 வயசு பையன், 26 வயசு பையன் தான், முதல்ல வந்து செத்து போனான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஸ் ட்ராவலையே என் இன்லாக்கு வந்துட்டு ஒரு ட்ரமாட்டிக்காக மாற்றிட்டாங்க. அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க வீட்டில் வந்து ஐயோ இப்படி ஆயிடுச்சு சொல்லிட்டு. ஸோ இந்த நியூஸ்லாம் நம்ம வந்து கிட்ட இருந்து பார்க்கறது கிடையாது. ஸோ அதை பார்த்தாலும் கடந்து போயிடும். ஸோ எனக்கு அதான் இந்த கரோனா வந்து கிரேட் ஈக்குவலேஷன் சொன்னாலும் எமோஷனலாக பார்த்தீங்கன்னா, கரோனாவால் பாதிக்கப்பட்ட இந்த சென்ஸ் ஐம் சேயிங் தனக்கு வருது கிடையாது, தன்னை நெருங்கியவர்களுக்கு கரோனா பாதிக்கப்பட்ட ஆட்கள் அனுபவித்த ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளத்தையும் அது இல்லாத ஒரு ஆட்கள் சைச்ச ப்ராப்ளத்தையும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும். நமக்கு அது நியூஸு, தே ஆர் எக்ஸ்பீரியன்சிங் இட். நம்ம வந்துட்டு பயம் இருக்கும், கொரோனா வந்துடக்கூடாது, வெளில போனால் மாஸ்க் போடணும், கொரோனா வந்து அவ்வளோ ரிஸ்க் இருக்குதுன்னு ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்தையும் தாண்டி அதை வந்து ஃபஸ்ட் ஹேண்டாக விட்னஸ் இருக்காங்கல்ல, ரொம்ப கஷ்டம். இன்னொரு ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஃபேமிலியில் சொல்ல வரேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க சித்தி ஒருத்தங்கிறாங்க, அவங்க கல்யாணம் ஆகி ஷீஸ் அரௌண்ட் 50 இயர்ஸ், ஷீஸ் நாட் ஹேவிங் எனி கிட்ஸ். ஓகேங்களா, 2 பேரும் கொரோனா ட்ரிப்ளிகேனில் இருக்காங்க. 2 பேரும் கொரோனா. யார் அவங்கள வந்து பார்த்துக்கிறதும் ஒரு பெரிய கேள்வி. யாரும் வந்து சாப்பாடு கொடுக்க முடியாது. நான் சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2019 எண்டு 20 இந்த பீக் பீரியட்னு சொல்லுவாங்கள்ல, ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பரில் வந்து ரொம்ப மோசமாக இருக்குன்ற சமயத்தில் இந்த பீரியடில் யார் பார்த்துக்குதுன்னே தெரில அவங்களுக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணுறதுனே யோசிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து 2 பேருமே இப்போ 2 பேரும் நல்லா இருக்காங்க, அது வேறு விஷயம். ஸோ 2 பேரும் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது யாராவது ஒருத்தர் வந்து வீட்டுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாது. அவங்க வீட்டுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு வந்து டாக்டர் வந்து சொல்லும்போது வந்துட்டு, நான் வீட்டுக்கு போனாலும் எனக்கு வந்து சாப்பாடு கொடுக்க ஆள் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்குன்னு சொல்லிட்டு ஷீ வாலண்டியர். இவங்களுக்கு கொஞ்சம் கிளியர் ஆச்சு, பட் அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ அவங்க இருக்கிற வரைக்கும் இவங்களும் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. அப்புறம் உங்களுக்கு பிரச்சனை, நீங்கள் வீட்டுக்கு போகணும்னு சொன்னேன். வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப சர்க்கம்ஸ்டேஷன் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அப்புறமேட்டுக்கு அப்புறம் வந்து ரெக்கவராகி வெளியே வந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான பாப்புலேஷன் இருந்தாங்க. ஸோ இது ஒரு இண்டிவிஜுவல் பர்ஸ்பெக்டிவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அவங்களுக்கு அந்த மனநிலை எப்படி இருந்திருக்கும். ஸோ என்னதான் வயசானவங்களாக இருந்தாலும் வந்துட்டு இந்த லாஸ் ஆஃப் ஹோப் இருக்குல்ல, நீங்கள் சொல்லலாம் சோஷியல் மீடியாவில் எங்கேஜிங்காக இருக்கிற யங் பாப்புலேஷனுக்கு வந்து கொரோனா வந்து பெரிய இம்பாக்ட் இல்லாமல் இருந்திருக்கலாம். பட் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷீ டசன்ட் ஹேவ் எனி சில்ட்ரன். our interaction between the relationships are very much not that much into it. அவ்வளோதான், ரொம்ப கல்யாணம் ஃபங்க்ஷனில் மீட் பண்ணிக்கிறதோட சரி, தவிர ஃபோனில் ஹாய் ஹலோ அந்த வாட்ஸ்அப் குரூப் பூமர் குரூப்பில் வந்து ஹாய் ஹலோ அனுப்புகிற ஒரு பழக்கம் தான். பட் ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு அந்த எமோஷனல் டர்மாயில் அவங்க மீட் பண்ணியிருப்பாங்கல்ல, நமக்குன்னு யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு பயம் வரும் பார்த்தீங்களா. ஸோ அந்த பயம் வந்து கொரோனா நிறைய பேர் கொடுத்துருக்கு. நமக்கு தெரியாமல் இருக்கலாம், பட் ஆனால் அது நிறையா பேர் கொடுத்துருக்கு. நான் பர்சனலாக விட்னஸ் பண்ணியிருக்கேன். த லைஃப்பை வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக எந்த விதமான கவலையுமே இல்லாமல் அணுகிய மனிதர்கள் வந்துட்டு அந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு பெரிய பதட்டத்துக்கு ஆளாகி தங்கள் லைஃப் ஸ்டைலே மாற்றிக்கிட்டவங்களும் நிறைய பேர் எனக்கு தெரியும். ஆனால் அதுக்கு நேர் ஆப்போசிட் நான் பார்த்துருக்கேன். கரோனாவே வந்துட்டு போயிடுச்சு, எனக்கு என்ன ஆகிட போகுது, பெருசாக நான் என்ன இது என்ன பண்ணிட போகுது, நான்லாம் கவலையே படாமல் இருந்தேன்னு நான் வந்து எனக்கு கொரோனா வந்துட்டு போன தடமையில் பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ தைரியமாக இருக்கேன்னு சொன்ன ஆட்களையும் நான் பார்பர் ஷாப்பில் பார்த்துருக்கேன். என்கிட்ட சொன்ன ஒரு ஆட்களும் கொரோனாலாம் வந்துட்டு போச்சு, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ 2 விதமான மனநிலையை வந்து மனிதர்களுக்குள்ளே புகுத்திருக்குது. ஸோ ஒரு பக்கம் வந்துட்டு ஒரு அதீத பதட்டத்தையும் ஒரு பாதுகாப்புணர்வும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கூட்டத்தையும், இன்னொன்று வந்துட்டு எந்த விதமே கவலையும் படாமல் லெத்தாஜிக்காக இருக்கலாம் அப்படிங்கிற கூட்டத்தையும் கொடுப்பட்டுருக்கு. பிரச்சனைனா இவங்க 2 பேர் தான், இவங்க 2 பேருக்குள்ள ப்ராப்ளம் தான். இந்த அதீத பயம் இருக்கிற கூட்டம் வந்துட்டு அதுக்கு வயசு கிடையாது. இந்த பக்கம் வயசுக்கு அந்த ஒரு 60 வயசு தாத்தாவும் வந்துட்டு பயமே இல்லாமல் போவார். இங்கே வந்து ஒரு 20 வயசு பையன் பயந்துட்டு மாஸ்க் போட்டு அஜிச்சோன்னு போவான். இப்போ எங்களோட ஃப்ளாட்டே ஒரு பையன் இருக்கான், சின்ன பையன் தான், +1 போகிறான். எப்போயும் மாஸ்கில் போட்டிருப்பான். வெளியே வந்தாலும் ஒரு பதட்டம் இருக்கும் அவனுக்கு, ஐயோ கொரோனா இருக்குது அங்கிள், ஜாக்கிரதையாக இருக்கணும் அங்கிள் அப்படின்னு சொல்லுவான். ஸோ இந்த 2 பாப்புலேஷன் மீட் பண்ணும்போது தான் பெரிய பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்கெல்லாம் மாஸ்கே போட மாட்டாங்க. அது என்ன பண்ணிடுப்புன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பாதுகாப்பாக இருக்குன்னு நினைப்பாங்க. ஸோ எது இந்த 2 சோஷியல் ஸ்ட்ரக்சராக பிரிச்சிருக்கு இந்த கொரோனா வந்துட்டு. ஒரு எக்ஸ்ட்ரீமாக எந்த விதமான கவலையும் இல்லாமல் அது ஒரு பிரச்சனையாக பார்க்கக்கூடாதுன்னு ஒரு நம்பிக்கை உள்ள ஆளும், இது ஒரு பெரிய ப்ராப்ளம், இதை பற்றி ஜாக்கிரதையாக நம்பிக்கை கூட ஒரு ஆளும் 2 பேரும் ஒரு பப்ளிக் இடத்துல மீட் பண்ணும்போது பயங்கர பிரச்சனை வளர்ச்சி சண்டை போட்டுப்பாங்க. ஏன் மாஸ்க் போட மாட்டேங்கிறீங்க, நான் போட மாட்டேன், போடா அவன் திட்டிய சண்டைகள்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ இதான் ஒரு பெரிய பிரச்சனை. இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு பொறுப்பு ஜாஸ்திங்க. ஏன்னா ஒருத்தன் பயப்படுறான் அப்படின்னா, ஒருத்தனுக்கு பதட்டம் ஏற்படுது,
இந்த விஷயம் இருக்குது அப்படின்னா அவனுக்கு தைரியம் நீ கொடுக்கலாம். இதெல்லாம் ஒன்றும் இல்லடா, சரியாக போயிருந்தா, கொரோனாலாம் சும்மாடா, நீங்கள் என்ன வேணால் கதை சொல்லலாம், ஹீலர் பாஸ்கர் மாதிரி வந்துட்டு இலுமினாட்டிகளை சதிடா அப்படின்னா சொல்லலாம். ஆனால் ஒரு மனிதனாக தார்மீக பொறுப்பு என்ன? ஒருத்தன் பயத்தில் இருக்கான், அவனுக்கு நீ வந்து மாஸ்க் போடாமல் அவன் கிட்ட வந்தால் பயமாக இருக்குது அப்படின்னா வந்துட்டு உன் பொறுப்பு என்ன? நீ மாஸ்க்கை போட்டுட்டு அப்புறம் கதையெல்லாம் சொல்லு, இதெல்லாம் கொரோனாலாம் இல்லைங்க. நீ மாஸ்க்கை அவுத்துட்டு அவன் வாய்கிட்ட வந்துட்டு கொரோனாங்கிற ஹெல்மெட் செய்து தெரியுமா சொன்னால் கடுப்பாயிருவான். ஸோ ஆஸ் அ தார்மீகமாக அவன் ஒன்று வந்து உன் வீட்டுக்குள்ளே வந்து சொத்தை கேட்கறது கிடையாது. இஸ் எக்ஸ்பெக்டிங் டு வேர் அ மாஸ்க். என் சைடில் இந்த பயமாக இருக்கிற பாப்புலேஷன் வந்துட்டு அவனுக்கு 1000 காரணம் இருக்கும், வீட்டில் இருக்கிற 1008 பிரச்சனைகள் இருக்கும். அவங்க சொன்னாங்களா அந்த லேடி என் இன்லா கிட்ட, இப்படி தான் நான் நினச்சேன், என் வீட்டில் 3 பேரை 2 பேரை பலி கொடுத்துட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரியான நபர்கள் இந்த உலகத்தை இயங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட பயத்தை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி ஆகணும். நீங்கள் எவ்வளோ தைரியசாலியாக இருந்தால் நீ அந்த பயத்தை ரெஸ்பெக்ட் பண்ணியே ஆகணும். நான் ஸ்கெப்டிக்கலாக தான் இருக்கேன். எனக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பதட்டமாகவும் இருக்குன்னு பக்கம் வந்துட்டு என்னடா வந்துட்டு போயிடும் சமாளிச்சாங்க தைரியம் இருக்குது. ஆனால் நான் ஒரு பப்ளிக் ஃபோரத்தில் மிங்கிள் ஆகும்போது நான் வந்துட்டு அடுத்தவங்க பயத்தை ரெஸ்பெக்ட் பண்ணியே ஆகணும். ஸோ அது என்னோட மிகப்பெரிய பொறுப்பை அதை நம்ம செஞ்சே ஆகணும். ஆஸ் அன் இண்டிவிஜுவல் நம்மளோட கடமை கூடாது. ஸோ அதை நம்ம வந்து மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஆஸ் அன் இண்டிவிஜுவலாக நம்மளுடைய இந்த ஸ்பேஸ்க்கான பொறுப்பு வந்து ஜாஸ்தியாக இருக்குது. கொரோனா வந்ததுக்கு அப்புறமேட்டு அதை நம்ம வந்து வேலிடேட் பண்ணி ஆகணும். ரெண்டாவது, தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம எப்படிலாம் கொரோனா அனுபவித்தோம் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். எமோஷன்ஸையும் ரிலேஷன்ஷிப்பையும் இந்த கொரோனா எப்படி பாதிச்சிருக்கு. நான் வந்து இப்போ சொல்ல போகிறது வந்துட்டு நிறைய பேர் கனெக்ட் பண்ணலாம். இந்த வீட்டுக்கு தெரியாமல் லவ் பண்ணக்கூடிய ஆட்களுடைய வாழ்க்கையை நான் வந்து நிறையா கேட்டேன். இந்த கொரோனா பீரியட் எப்படி சமாளித்தாங்க அப்படிங்கிறதுக்காண்டி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஏன்னா நேரில் வந்து பார்க்க முடியாது, ஃபோனில் பேசணும், வீட்லேயும் ஃபோன் பேச முடியாது. அவங்களுக்கு அந்த ஒரே ஸ்பேஸ் வந்து அவங்க மீட் பண்ணக்கூடிய காலேஜ் ஆகட்டும், இல்லை வந்துட்டு ஒரு வேலை செய்யக்கூடிய ஆகட்டும், வெளியாகட்டும். பட் ஒரு 3 மாதம் வந்துட்டு ஒன்றுமே பண்ண முடியாமல் இருக்கும்போது ஒன்றுமே பண்ண முடியாத சென்ஸ் அவங்கள மீட் பண்ண முடியாமல் இருக்கும்போது ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ரொம்ப ஒரு டர்மாயில் இருந்திருக்கு. ஸோ நிறைய பேருக்கு பிரேக்கப் ஆகிருக்கு, நிறைய பேருக்கு வந்து ஸ்ட்ராங் ஆகிருக்கு ரிலேஷன்ஷிப். நிறைய பேர் கல்யாணம் பண்ணிட்டாங்க கொரோனா பீரியடில், இதுக்கப்புறம் தாங்க முடியும் கல்யாணம் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிலையபிலிட்டி என்னென்னு கொரோனா உணர்த்தியிருக்கு. இந்த மனிதரை நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் நம்ப முடியுமா அப்படிங்கிற நம்பகத்தன்மையை வந்து சரியா அப்படிங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு கூட சில பேரை வந்து உருவாக்கி இருக்கிறது காரணம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பேர் எடுத்துக்கங்க, தேவர் இன் குட் ரிலேஷன்ஷிப், நேரில் மீட் பண்ணிக்கிற வரைக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் கொரோனா பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா நேரில் மீட் பண்ண மீன்ஸ் கிடையாது. ஸோ கம்யூனிகேட் இப்படி தான் பண்ணி ஆகணும். ஸோ எப்படின்னா வந்து மெசேஜ் மூலமாக ஃபேஸ்புக் மூலமாக பண்ணி ஆகணும். ஸோ இன்ட்ராக்ஷன் பிட்வீன் தெம் அஸ் ஃபிசிக்கல் இன்ட்ராக்ஷன் குறைந்த பிறகு எப்படி வாழ்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். இப்படி ஒரு கோவமாக வரும், ஃபஸ்ட்ரேஷனாக மாறும். அந்த ஃபஸ்ட்ரேஷனை தாண்டி வரக்கூடிய பேர்ஸ் வந்துட்டு சஸ்டைனபிளாக போயிடுறாங்க. அது தாண்ட முடியாத ஆட்கள் வந்துட்டு அங்கேயே பிரேக்கப் ஆயிடுறாங்க, செட் ஆகலை போயிடலான்னு சொல்லிட்டு. இது கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்குது. ஸோ சில பேர் ஏன்னா ஒரு என்னதான் இருந்தாலும் ஒரு கணவன் மனைவி வந்துட்டு ஆகச்சிறந்த புரிதல் உள்ளக்கூடிய நபர்களாக இருந்தால் யங் கப்புள் நான் சொல்ல வரேன். ஒரு 50 வயசுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் கப்பலாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்கள் புருஷன் எந்த மாதிரியான சல்லிப்பைய, உங்கள் பொண்டாட்டி எந்த மாதிரியான ஒரு நபர் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஆனால் ஒரு 28 40 வயசுக்குள்ளே வேலைக்கு போகுது, ஒர்க்கிங் கிளாஸாக இருக்கும்போது வந்துட்டு நீங்கள் ஒரு ஆகச்சிறந்த கணவன் மனைவியாக இருந்திருக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு 8 மணி நேரம் வந்துட்டு வேலை செய்து விட்டு வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு ஒரு இது இருக்கும், ஒரு புரிதல் இருக்கும். எப்படின்னா வந்து எப்படி சொல்கிறது கரெக்டாக, ஓகே இவர் வேலைக்கு போயிட்டு வராரு, இவருக்கு வந்து ரெஸ்ட்டு தேவைப்படுது அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஆனால் யோசிச்சு பாருங்கள், 24 மணி நேரமும் வந்துட்டு நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய இது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே உங்கள் 2 பேருக்குமான ஒரு ஃப்ளாஸ் அதிகமாக தெரிய ஆரம்பிச்சிடும். எப்படிரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் திரும்ப அந்த எக்ஸாம்பிள் கோட் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் வேலை செஞ்சு வீட்டுக்கு வரும்போது வந்துட்டு ஒரு நமக்கான ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 10 மணி நேரம் தூங்குவோமா, ஒரு 4 மணி நேரம் தான் அந்த ஃபேமிலிக்கான இருக்கும். இல்லை வீக்கெண்டில் வந்து 24 hours இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம வந்துட்டு பெருசாக, பட் 24 மணி நேரம் வீட்டில் இருக்கும்போது வந்துட்டு நம்ம ரொட்டீனாக செய்யக்கூடிய சில வேலைகள் கூட வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய பாரமாக இருக்கும். குளிக்க வேணாம், சில பேர் குளிக்காமல் இருப்பானுங்க, பல் விளக்க மாட்டானுங்க சில பேர். ஐம் ஜஸ்ட் மேக்கிங் சம் பாயிண்ட்ஸ். ஸோ ஏன் அது காரணம்னா வந்துட்டு இந்த சோஷியல் இன்ட்ராக்ஷன், நம்ம வெளியில் போவோம், இந்த மாதிரியான விஷயங்கள் வெளியில் போவோம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து நம்மளை வந்து ஒரு சோஷியல் அனிமலாக ஒரு பர்ஃபெக்ட் மேனாக உமனாக மாற்றிட்டுருக்கு. ஸோ அந்த பர்ஃபெக்ட் மேன் உமனை தான் வந்து இன்னொரு பார்ட்னர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, இல்லை கல்யாணம் பண்ணிச்சுட்டு வாழ்கிறாங்க, சகிச்சுக்கிட்டு வாழ்கிறாங்க. பட் இது எல்லாத்தையும் எடுத்துருது இல்லை இந்த சோஷியல் இன்ட்ராக்ஷன். வெளியிலேயே போக வேண்டிய தேவையில்லைன்னா நீங்கள் எப்போத்துல வீட்டில் கையோடு இருக்கலாம், உங்களை வந்து பெருசாக நீங்கள் பராமரிச்சிக்க தேவை கிடையாது. என்ன தான் ஒர்க் அவுட் கிரிக்கெட் பண்ணான்னு சொல்லிட்டு வீட்டிலே இருந்துட்டு போகலாம். பட் வெளியில் போகணுங்கிற ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் இருந்துச்சுன்னா நம்மளே அறியாமல் கொஞ்சம் பராமரிச்சுப்போம், கொஞ்சம் வந்து மெருகேற்றிப்போம், குளிப்போம் அட்லீஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரியான சென்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இது எல்லாமே தவிர்க்கப்படும் போது நான் பார்த்த பர்ஃபெக்ட் மேன் பர்ஃபெக்ட் உமன் இவங்க இல்லை அப்படின்னு வந்து பிரியக்கூடிய கட்டாயம் கூட ஏற்பட்டிருக்கு. நான் சொல்கிறது ரொம்ப கிரவுண்ட் லெவலில் சொல்ல வரேன். ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக யோசிச்சிங்கன்னா சைக்கலாஜிக்கல் டிஃப்ரென்சஸ் நிறையா இருக்குது.
வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது ஒருத்தன் அந்த 10 வீட்டுக்குள்ளேயே அரைஞ்சிருக்கோன்ற ஒரு என்ன சொல்கிறது, இந்த எக்ஸ்ட்ரோவர்ட்டா இந்த அவுட்டோர் ஃப்ரீக்குன்னு சொல்லுவாங்க, அவுட்டோர் ஃப்ரீக்குன்னு சொல்லுவாங்க. வெளியிலேயே இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருந்த இந்த 3 மாதங்கள் வந்துட்டு மிக கொடுமையான அது. ஒரு அவுட்டோர் ஃப்ரீக்கை கல்யாணம் பண்ண ஒரு இன்ட்ரோவர்ட் பார்த்த கஷ்டங்கள் ஜாஸ்தியாக இருந்திருக்கும். என் புருஷன் வந்துட்டு வெளியே சுற்றிட்டு இருந்தாலும் வந்துட்டு வீட்டுக்கு வருவார் அப்படின்றது, வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அவன் வந்து ரொம்ப ஒரு ஃபஸ்ட்ரேட் பண்ணிட்டே இருப்பான். இந்த பொண்ணு ரொம்ப ஃபஸ்ட்ரேட் ஆகிட்டே இருப்பாள். ஸோ இந்த ஃபஸ்ட்ரேஷன் வந்து ரொம்ப அதிகமாக வந்து தூவின காலகட்டங்கள் தான் வருது. ஸோ அந்த காலகட்டங்களில் வந்து நம்ம ஆஸ் அ இண்டிவிஜுவலாக இப்போ நம்ம ஓரளவு இவால்வ் ஆகிருப்போம். ஏன்னா அந்த காலகட்டத்தை தாண்டி வந்து என் பார்ட்னர்ஷிப்போ நல்லா போயிட்டுருக்கு, என் லைஃப் நல்லா போயிட்டுருக்கு, என் வேலை நல்லா போயிட்டுருக்கு, என்னுடைய மனைவி, என்னுடைய காதலி, என்னுடைய கணவன், என்னுடைய காதலனோட நான் நல்லா போயிட்டுருக்கேன், கொரோனா தாண்டிட்டோம் அப்படின்னா கை தட்டிங்க உங்கள் நீங்களே. ஆஸ் அன் இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணிட்டீங்க. ஏன்னா வந்துட்டு பல பேர் செய்ய முடியாத விஷயங்கள் நீங்கள் தாண்டி வெளியே வந்துட்டீங்க. இதுதான் உங்களுக்கான ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக மாறி இருக்குது. ஸோ இட் வில் ஹெல்ப் யூ லாட் டு க்ரோ மோர். ஸோ இது ரொம்ப 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 முக்கியம். ஸோ இந்த கரோனா வைரஸ்லேருந்து நீங்கள் இண்டிவிஜுவலாக நீங்கள் மாறப்பட்ட இண்டிவிஜுவல் ஃபிலாசபிக்கல் சர்ச் நிறையா இருக்குங்க. அதையும் நான் சொல்லி ஆகணும். இந்த மாதிரி ஒரு பெசிமிசம் நோக்கி அது வரைக்கும் மனிதர்கள் ஓடிட்டு இருந்த காலகட்டங்கள் பாருங்களேன். நான் சொல்கிறது இதுக்கு முன்னாடி அவுட் பிரேக்ஸ் நிறையா இருந்திருக்கு. வேர்ல்டு வாரை விட வந்து புல்பானிக் பிளேகில் வந்து நிறைய பேர் இறந்து போனாங்க. ஆனால் புல்பானிக் பிளேக் மறந்தாச்சு, நம்ம பெருசாக பேச மாட்டோம். ஏன்னா வேர்ல்டு வார் தான் நம்ம பெருசாக பேசுவோம். அதே மாதிரி தான் கொரோனாவும் மறந்துடுவோம். என்ன தான் நம்ம பிரச்சனை என்னென்னா அந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் யுவான் நாரே சொல்கிற மாதிரி தான் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டில் நம்ம இருக்கும்போது இதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டாக மாறப்போது நம்ம நினச்சிப்போம் வாழ்ந்த காலகட்டத்தில். பட் அது மறந்துடும், கொஞ்சம் நாளில் அப்படியே மறக்கப்பட்டுரும். ஸோ அது மாதிரி தான் கொரோனாவும் மிஞ்சி போனால் ஒரு அவர் என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறாருன்னா மில்லியனை கூட தாண்டாது, இந்த ஞாபகம் மறந்துடுவாங்க. அடுத்த ஒரு 5-6 டெக்கேட்டில் கொரோனாங்கிற விஷயத்தில் மறந்துடுவாங்க அப்படின்னு வந்துட்டு நிறைய ப்ரெடிக்ட் பண்ணுறாரு, யுவான் நாரே வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறாரு. ஸோ அப்படி தான் இருக்குது. அது மாதிரி தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம், இது ஹிஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய விஷயம் ஊன்னு சொல்கிறோம். பட் ஆனால் அவ்வளோ பெரிய இம்பேக்ட் இருக்காது, அது போக போக போயிடும். ஸோ இந்த பாயிண்ட் எதுக்கு நான் மேக் பண்ணுறேன்னா ஒரு காலகட்டத்திலேருந்து நம்ம சுற்றி இருந்த பெசிமிசம் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா நம்மளே ஏன் அந்த பெசிமிசம் உள்ளே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை அச்சீவ் பண்ணி வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு நபராக தான் உங்களை நீங்கள் கருதிக்கணும். யூ ஷுட் அப்லாட் யுவர் செல்ஃப். ஆஸ் அன் இண்டிவிஜுவலாக வந்துட்டு இந்த மாதிரியான கொரோனா விஷயங்களை பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்து யோசிச்சாகணும். ரெண்டாவது வந்து ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸை பற்றி நம்ம பேசி ஆகணும். டாக்டர்ஸ் ஆகட்டும், நர்ஸ் ஆகட்டும், தே புட் லாட் ஆஃப் எஃபோர்ட் இன்டு இட். நம்ம ஜட்ஜ் பண்ணிட்டு போயிடுவாங்க, அதான் கொஞ்சம் கோவமாக வரும். அது உண்மை பொய்ங்கிற உங்களுக்குள்ள 1000 கேள்வி இருக்கலாம். கொரோனாங்கிறது உண்மை கிடையாது, பொய்ன்னு சொல்லலாம். ஆனால் அதை உண்மை அப்படின்னு தெரிஞ்சோ அதை வந்து உண்மைன்னு ஒரு சார்ந்த நம்பிக்கை நோக்கி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கு டாக்டர்ஸ் வந்து நீங்கள் இல்ட்ரீட் பண்ணக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு நான் டாக்டர் சார் ஒருத்தர் இருக்கார். ஸோ என்னோட க்ளோஸ், என்னோட ஃபேமிலி ஜெயக்குமார் சார்னு ஒருத்தர், எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலி வெல்விஷர் மாதிரி தான். ஸோ அவர் இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருப்பேன். he was actually handling கொரோனா பேஷண்ட்ஸ். அவர் வந்து கொரோனாவை தான் வந்து முழுக்க வந்து டேக் ஓவர் பண்ணிட்டு இருந்தாங்க. அடிக்கடி டெக்ஸ்ட் பண்ணுவார், நான் வந்து டியூட்டிக்கு போகிறேன் விஜய் ஃபேமிலி, அது நான் வந்து சின்ன மெசேஜ் ரிப்ளை பண்ணுவேன், ஓகே சார், டேக் கேர் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் விடுவேன், வெரி சாரி சார், பார்த்து சார், ஜாக்கிரதை சார்னு சொல்லுவேன். பட் லிட்டரலாக எனக்கு கவலையாக இருக்கும். ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு மனுஷன் தன்னோட 2 குழந்தைகள் மனைவி விட்டுட்டு ஃப்ரண்ட் லைனில் போய் போராடிக்கிட்டே இருக்கார். சரியாக போயிடும், உடம்பு வந்து குணப்படுத்திப்போம் அப்படின்னு தாண்டி அவருக்கு அந்த ரே ஆஃப் ஹோப்பை அவர் வந்து நம்ம பார்த்தாகணும். அவர் ரெஸ்பெக்ட் பண்ணி ஆகணும். அது எப்படி ரெஸ்பெக்ட் பண்ண முடியும்னா அவர் ட்ரீட் பண்ணுற கேசஸை வந்து நம்ம அது பொய், அது ஃபேக்குன்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா அங்கே செஞ்சிட்ருக்காங்க, அவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்க. அதையும் தாண்டி இதெல்லாம் தெரிஞ்சும் ஒரு மனுஷன் போயிட்டுருக்காருன்னா வாட் யூ ஓம், அட்லீஸ்ட் யூ ஓம் தட் என்ன சொல்ல, உன் சைடுக்கே நான் வரேன், உன் பக்கமே பேசுகிறேன், கொரோனாங்கிறது பொய்னே வச்சுக்கோ, ஒரு விஷயம் இல்லை, எல்லாம் மக்களை ஏமாற்றத்துக்கு உருவாக இல்லுநாட்டு சதினே வச்சுக்கோ. பட் அட்லீஸ்ட் த பெனிஃபிட் ஆஃப் த டவுட் வந்து நீ வந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் ஒர்க்கர்ஸ் கொடுத்தாகணும்ல. ஸோ அவ்வளோ டெஸ்ட் ட்ரையல்ஸ் ஆகட்டும், வேக்சினேஷன்லாம் ஃபஸ்ட்டு அவங்க தான் போட்டுக்கிட்டாங்க, டெஸ்ட் ட்ரையல் ரன் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அவ்வளோ பிரச்சனை இருக்குது. பூஸ்டர் பேக்னா என்ன நமக்குலாம் தெரியாது, ஸ்பொட்னிக்பாங்க, அதும்பாங்க, அது எல்லாத்தையும் அங்கே டெஸ்ட் ஒரு கினி பிக் மாதிரி டெஸ்ட் பண்ணிட்டு தான் அப்புறம் பாப்புலேஷனுக்கு வருது. ஸோ மனிதர்கள் வந்துட்டு எக்கச்சக்கமாக இழந்திருக்காங்க, லைஃப் டைம் இழந்திருக்காங்க நிறைய பேர். நமக்கு நிறைய ஸ்பேஸ் கிடச்சிருக்கலாம், வீட்டில் உட்காந்து சோஷியல் மீடியா நீங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கலாம், நீங்கள் எக்கச்சக்கமாக வந்து ஒரு பெரிய ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ணியிருக்கலாம், யூடியூப் சேனல் நடத்தி நீங்கள் பெரிய ஆளாக இருந்திருக்கலாம். பட் அதெல்லாம் உங்களுக்கான ஸ்பேஸ். அதை தாண்டி ஒரு தனி மனிதன் அந்த பக்கம் அது ஒரு மிகப்பெரிய போராட்டத்தில் இருந்திருக்கான். ஸோ அவங்க அதுவும் எப்படி தனக்கு கொரோனா வராமல் கொரோனா வந்தவங்களை பாதுகாத்துக்கிறதுக்குனே ஒருத்தன் வந்து போராடி இருக்காங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ 10 நாள் வந்து ஹோட்டலில் பசங்களை பார்க்க முடியாது சொல்லலாம். என்னங்க பசங்கள்லாம் பார்க்குறது தான் பெரிய விஷயமாங்க, பசங்கள்லாம் பார்க்காம இருந்துட்டு போயிடலாங்க, அப்போல்லாம் டைலாக் விட்டு போயிடலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு என்னுடைய பாட்காஸ்ட் கேட்கக்கூடிய பாப்புலேஷன் வந்துட்டு முக்கால்வாசி வந்துட்டு கல்யாணம் ஆகக்கூடிய நிலையில் கல்யாணம் ஆகி குழந்தை பார்க்கக்கூடிய ஒரு சின்ன பாப்புலேஷனாக இருப்பீங்க. பட் முழுக்க பார்த்திங்கன்னா இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்ட ஆட்கள் வந்துட்டு ஒரு பெரிய இம்பேக்ட் தான்.
ஸோ அவங்க எல்லாரையும் வந்து நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியே ஆகணும். ஸோ நீங்கள் இப்படி வந்துட்டு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நீங்கள் வந்து நீங்கள் தூக்கி போட்டு போனீங்கன்னா முட்டாள். ஏன்னா அவனுக்கு தான் தெரியும் அவன் பையனோட எவ்வளோ கனெக்ஷன்லாம் இருந்தான், எப்படி விலகி போயிருக்கான், அவனுக்கு எவ்வளோ ப்ராப்ளம் எடுத்து அவனுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ அதை ரெஸ்பெக்ட் பண்ணது நம்மளோட கடமை. ஸோ இது இண்டிவிஜுவலாக நம்ம வந்து கொரோனா இவ்வளோ புரட்டி போட்டிருக்கு. ஸோ உங்கள் வீட்டில் நடந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் நீங்கள் உங்கள் கதையை கூட ஷேர் பண்ணலாம். ஆமாம் எங்கள் வீட்டில் கொரோனா அப்படி ஆயிருக்குன்னு அதை சொல்லி நான் கேட்டிருக்கேன். வாக்மங்க் வந்து லெசன் பண்ணும் ரிலாக்ஸாக இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏன் இப்போ இந்த கொரோனா பீரியடில் இந்த பாட்காஸ்ட்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாச்சு? ஏன்னா நம்ம சொல்லிட்டு போயிடலாம், இது ஒரு ஓவர்லேயே வந்து சொல்லிட்டு போயிடலாம். இது வந்து ஒரு ரிசர்ச் பேஸ் தான். ஏன் ஒரு ஜாஸ்தியாக இருக்குன்னா, பீப்புள் ஸ்டார்டட் என்வியிங். எனக்கு லிசன் பண்ணக்கு நான் பேசுகிறத கேட்கக்கூடிய ஆட்கள் வேணும், நான் ஒருத்தன் பேசுகிறத கேட்கணுங்கிறதுக்குனே பாட்காஸ்ட் கேட்ட ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு சோஷியல் என்னதான் இருந்தாலும் சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு மனிதனுடைய இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பேஸை வந்துட்டு இழந்தது வந்துட்டு மிகப்பெரிய இழப்பு. அது கொரோனா அந்த காமிச்சிட்டு போயிடுச்சு இந்த பயத்து. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே இப்போ வந்து வேல்யூ பண்ண ஆரம்பிக்கலாம் மனிதர்களை. ஸோ இட் இஸ் அ கரெக்ட் டைம் டு வேல்யூ அவர் செல்ஃப். இப்போ வந்து ஒம்னிக்ரான்ற ஒரு அடுத்த ஒரு வேரியண்ட் வந்து உருவாயிருக்கு. சவுத் ஆஃப்ரிக்கன் டிஸ்கவர் பண்ண வேரியண்ட் உருவாயிருக்கு. ஸோ உருவாயிருக்கும்போது இது எவ்வளோ தூரத்துக்கு போகும்னு நமக்கு தெரியல. இது சரியாக போயிடுமானா எஸ், ஆப்வியஸ்லி ஹியூமன்ஸ் ஹேவ் சர்வைடு மெனி மோர் ஒஸ்ட் சினாரியோஸ் தென் திஸ். இது உங்களுக்கு பேர்னு தெரியறதுக்கு காரணம் வந்துட்டு இப்போ சோஷியல் மீடியா இருக்கிறனாலையும் மீடியா ஹைலைட் பண்ணிட்டு இருக்கிறனாலையும். புபானிக் பிளேக்கில் அதோட மோசம் தான். ஸோ இதோட நிறையா பிளேக்ஸ்லாம் தாண்டி வந்து தான் இருக்குது. ஒரு கண்ட்ரி ஒன்று தாண்டி வந்திருக்கு. சார்ஸ் தாண்டி வந்திருக்கு, மாதிரி இபோலா தாண்டி வந்திருக்கு, நிறையா தாண்டி தான் வந்திருக்கு ஒரு கண்ட்ரியும். ஸோ இது ஓவரால் ஈக்குவலைசராக இருக்கிறதுனால உங்களுக்கு பெருசாக தெரியுது. நியூஸ் வந்து சோஷியல் மீடியா வந்து இது வந்து ஒரு பெரிய நியூஸாக மாற்றிட்டு இருக்கிறனால பெருசாக தெரியுது. ஸோ இது வந்துட்டு நம்ம வந்து பார்த்தாகணும். அதனால் வந்துட்டு இது இப்படியே இருந்துருமானா சரியாக போகுது. பட் அட்லீஸ்ட் இந்த கொரோனா காலத்தில் நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்களை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நமக்கான மாதல் நிறையா நமக்கு ஏற்பட்டுருக்கு நம்மளே அறியாமல். அதை வந்து நம்ம உற்று நோக்கிறது கிடையாது. வி ஷுட்ன்ட் கோ த்ரூ இட். ஸோ எத்தனை பேர் வந்துட்டு இப்போ வந்து இந்த வாக்மங்க் லிசனர்ஸாக இருக்கீங்க கொரோனா பீரியடில். ஒரு ஃபிலாசபிக்கல் சர்ச் இருக்குது, நான் ஃபிலாசபி பற்றி பேசுகிறேன் ஊன்னு சொல்லக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. டிஸ்கார்டில் வந்து பேசுவாங்க பாப்பா சில பேர், இங்கே சில பேர் பேசுகிறீங்க. ஸோ அப்போல்லாம் காரணம் என்ன வந்துட்டு யூ ஆர் இன் டு அ ஃபிலாசபினா யூ ஆர் ட்ரைங் டு ஃபைண்டிங் யுவர் பாத். நிறைய பேர் புத்திஸ்டாக மாறி இருக்காங்க. சொன்ன நம்ம புத்திஸ்டாக நிறைய பேர் வந்துட்டு தே ஹவ் சேஞ்ச் தேர் லைஃப் போஸ்ட் கொரோனா. ஏன்னா ஒரு இட் ஷுக் த வேர்ல்ட். ட்ரஸ்ட்டு, கடவுளை நோக்கிய ஒரு மிகப்பெரிய கேள்வி ஏற்படுத்தி கொரோனா. அது வந்து நீங்கள் வந்து நாத்திகத்தையும் நீங்கள் வந்து ஏத்திசம் தீசிசம் பற்றி ஒரு போட்டியாக பார்த்து இது ஏத்திஸ் டூலாக அதை மாற்றாமல் ஒரு ஜென்ரலாக ஃபிலாசபிக்கல் பர்ஸ்பெக்டிவில் வந்து ஸ்பெக்ட்ரமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இறைவன் சார்ந்த இறை சார்ந்த நம்பிக்கை வந்து ஒரு பெரிய கேள்விக்குள்ளாகிருக்கு. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா இது கிடையாதுடா உலகம், உனக்கு வந்து உலகங்கிறது வேறுடா, நீ உனக்கான தேடல் நீங்கள் தேடிக்கணும்டா, உனக்கான பாதுகாப்பு நீ தான் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இட் ஹஸ் கொஸ்டின்ட். கோயிலெலாம் மூடி வச்சுருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அது நடந்திருக்கு. அப்போல்லாம் வந்துட்டு இது நடந்துச்சுங்க. இப்போ புபானிக் பிளேக் ஆகட்டும், ஜாண்டிஸ் சமயத்தில் பார்த்தீங்கன்னா தேவர் ஹேவிங் எ ப்ராப்ளம். இப்போ ஜாண்டிஸ் வந்துன்னு வச்சிங்களேன், அப்போ சமயத்தில் ஜாண்டிஸ்க்கு உருவான காலகட்டத்தில் வந்துட்டு வேம்பயர் வந்துன்னு சொல்லிட்டு கிறிஸ்டியானிட்டி இன்ஸ்டியூஷனை வந்து தண்ணி தெளித்த காலங்கள்லாம் உண்டு. அப்புறமேட்டு தான் அது ஜாண்டிஸ்கிட்ட டியூபோக்ளோசிஸ்னால் என்னென்ன தெரியாத காலத்தை வந்துட்டு எறும்பு கூடாய் வந்து இறந்து போவாங்க. அப்போ என்ன நினச்சாங்கன்னா, தன்னுடைய இறந்து போன ஆன்சிஸ்டர்ஸ் வந்து ரத்தத்தை உரியிறாங்க, அவங்க சோலை வந்து நம்ம வந்து சந்தோஷப்படுத்தணும்னு புணத்தணும் ஒன்ன கதைகள்லாம் உண்டு. டிபி இருந்த காலகட்டங்களில் மண்டையெல்லாம் தெளிச்சலாம். அப்போ வந்து கிறிஸ்டியானிட்டி நோக்கி ஒரு மிகப்பெரிய கேள்வி வந்துச்சு. அது இது இல்லை, உண்மையான காரணம் இதான் சயின்ஸ் சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு இதான்டா காரணம், நீ ஏமாத்திரியான்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பாப்புலேஷன் வந்து கிறிஸ்டியானிட்டி நோக்கி எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. ஸோ அது மாதிரி அந்த சமயத்தில் கிறிஸ்டியானிட்டி தான் அதை என்க்ரோச் பண்ணதுனால இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேள்வி வந்திருக்கு. கடவுள் சார்ந்து கடவுளுங்கிற ஒரு விஷயம் இருப்பு சார்ந்த ஒரு கேள்விகள் வந்திருக்கு. ஸோ இட்ஸ் அ குட் திங், ரைட்? ஸோ அதெல்லாம் அந்த கேள்விக்கான பதிலாக தான் இந்த ஃபிலாசபிக்கல் இன்சர்ச் இண்டிவிஜுவலாக உங்களுக்கான ஒரு இது. எவ்வளோ ஒரு மிகப்பெரிய பக்திமான்கள்லாம் வந்துட்டு இதை வந்துட்டு சோதனை இதையும் சொன்னாலும் ஒரு உள் மனசில் வந்துட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஆட்களாக மாறிடுறாங்க. ஸோ அது வந்து நீங்கள் வந்து இந்த கொரோனா வந்து மாற்றிருக்கு. ஸோ ஒரு பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் கிவன் யூ அ ரியல் டைம் ஹோப். உனக்கு நீயே துணை உனக்கு அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு கொடுத்துருக்குங்கிற காரணம் வந்துட்டு இதுதான். ஸோ அதனால் நீங்கள் வந்து கொரோனா ஒரு வகையில் நம்ம தேங்க் பண்ணி ஆகணும் அந்த விஷயங்களில். பட் ஆப்வியஸ்லி வி கேனாட் தேங்க் இட், ரைட்? எவ்வளோ ஒரு மோசமான ஒரு சோடுகளை விட்டு போயிருக்கு எவ்வளோ. ஏன்னா இது வந்து அடுத்த ஒரு 30 வருஷம் ஒரு நியூஸாக மாறப்போகுது, ஹிஸ்ட்ரியோடைய ஒரு ஃப்ராக்மெண்ட்டாக மாறப்போகுது, மறந்து போகுது. பட் நம்ம லைவ் டைமில் பார்க்கணும்ல, 2000 பேர் சாவறாங்க, 3000 பேர் சாவறாங்க, குழந்தைகள் இப்போ வந்து புது வேரியண்ட் வந்து குழந்தைக்கு வருதுங்கிறாங்க. ஸோ அவ்வளோ மோசமாக இருக்குது. ஸோ அதை வந்து டேக்கிள் பண்ணுறதுக்கு வந்து நமக்கான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உத்வேகத்தை கொடுத்தது கொரோனா பீரியடில் நம்ம வந்து எமோஷனலாக நம்ம வந்து ஒரு கட்டம் மேல் ஏறி இருக்கும் ஆஸ் எ ஹியூமனாக. உண்மையாலுமே நம்ம ஒரு கட்டம் ஏறிக்கும் தான் சொல்ல முடியும். அது வந்து நம்ம ஒத்துக்காட்டியும் அதான் நெசம், அதுதான் உண்மையான விஷயம். ரெண்டாவது வந்துட்டு இந்த கொரோனா பீரியடில் நம்ம சுற்றி நடந்த விஷயங்கள்லாம் நம்ம ஆம்பிளிஃபை செய்யப்பட்ட விதங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருந்திருக்கும்.
அதுக்காக வந்துட்டு உலகம் ஃபுல்லாக பூக்களாக இருக்குன்னு போய் சொல்ல முடியாது நியூஸ் மீடியா அவுட்லெட்ஸ். பட் அந்த நியூஸை சொல்கிற விதத்தில் வந்துட்டு ஒரு சென்சேஷனை க்ரியேட் பண்ணாமல் இருந்திருக்கலாம் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன். கண்டினியூஸாக வந்துட்டு அப்படியே ஒரு அழுக மியூசிக்கை போட்டு ஐ டோன்ட் நோ ஒய் வி டூ தட். ஈவன் தோ ஐ எம் அ பார்ட் ஆஃப் ஐ யூஸ் டு பி அ பார்ட் ஆஃப் மீடியா ஹவுஸ் அதெல்லாம் இருந்தாலுமே. பட் அதை தாண்டி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தேவையில்லைன்னு தான் தோணுச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சொல்லி ஆகணும், அந்த பயப்படுத்தி ஆகணும், உண்மையான பயத்தை வந்து பிரதிபலிச்சாகணும் அப்படின்னா அந்த ஆம்பிஃபிகேஷன் தேவைப்பட்டுச்சு. ஸோ அது ஒரு கட்டத்தில் நெகட்டிவான ஒரு நியூஸஸாகவே மாறுனுச்சு, பெசிமிஸ்டிக்காகவே மாறுனுச்சு. ஆனால் உட்காந்து கவுண்ட்டை தேடி நம்ம அலைஞ்சிட்டு இருந்தோம். ஸோ இதுதான் இண்டிவிஜுவலாக நம்ம நிறைய புரட்டி போட்டுருக்கு வரணும், நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுட்ருக்கோம். ஸோ இதை சம்மரைஸ் பண்ணணும், இவ்வளோ வரை பேசினதில் இண்டிவிஜுவலாக நம்ம எவ்வளோ மாறி இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நான் என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய என்ன சொல்கிறது டாலரன்ஸ், அதாவது என்ன சொல்கிறது பொறுமை வந்து ஜாஸ்தியாக இருக்குன்னு நினைப்பேன் நான். ஏன்னா ஒரு கட்டங்களில் வந்துட்டு பொறுமை இழந்த நபர்கள் தான் வந்துட்டு இப்போ ரொம்ப பொறுமையாக மாறி இருக்காங்க. என்னுடைய பர்சனலாக வச்சு நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ரெண்டாவது வந்துட்டு அடாப்டபிலிட்டி, தன்னை அடாப்ட் செய்யக்கூடிய அளவுக்கு இந்த உலகம் வந்து மாறி இருக்குது, இண்டிவிஜுவலாகவும் மாறி இருக்கோம் நம்ம. எனக்கு வந்து ஏன்னா நான் பார்த்துருக்கேன், அதாவது ஆன்லைன் கிளாஸஸை எடுக்க முடியாத நபர்கள் நெய்பர் இருக்காங்க, டீச்சர், அவங்க ஃபோனே யூஸ் பண்ண மாட்டாங்க, ஃபோனே திட்டுவாங்க. பட் அவங்களே அறியாமல் இப்போ வந்து ஜிமீட்டில் நான் சொல்லிக் கொடுத்தேன், ஜிமீட்டில் எப்படி ஆன்லைன் கிளாஸ் ஆன் பண்ணுன்னு சொல்லி கொடுத்தேன் அவங்களால. இப்போ வந்து ஷீ இஸ் பிகமிங் அன் எக்ஸ்பர்ட் இன் தட் ஜிமீட்டில் மெசேஜ் அனுப்புகிறாங்க, வாட்ஸ்அப்பில் குரூப் பண்ணி ஜாயின் பண்ண வைக்கிறாங்க. ஸோ அடாப்ட் ஆக கற்றுட்ருக்காங்க. ஸோ அது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா எந்த ஒரு உயிரினத்தை அடாப்ட் பண்ண கற்றுக்குதோ அதுதான் சர்வை பண்ணும். தட் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். இப்போ மாஸ்க் நீங்கள் போட்டுக்கிறது ஒரு அடாப்டேஷன் தான். அதை வந்து வேணாம் நீங்கள் ஒதுக்குனீங்கன்னா யூ ஆர் கோனா கெட் பெய்ட் ஃபார் இட். ஓகேங்களா? ஸோ உங்களை நீங்கள் அடாப்ட் செய்தால் மட்டுமே வந்துட்டு நீங்கள் தப்பிக்க முடியும், எந்த ஒரு உயிரினமும் பண்ண. அதுதான் யூனிவர்சல் டார்வின் லா. ஸோ அன்லஸ் அன்டில் அ க்ரீச்சர் இஸ் கெட்டிங் அடாப்டட் இட் கேனாட் சர்வைவ் த ஃபிட்டஸ்ட். தான் வேறு எதுவும் கிடையாது, நீங்கள் அடாப்ட் பண்ணியே ஆகணும். ஸோ அந்த மாதிரி அடாப்டேஷன் வந்து நம்ம ஸ்கில்ஸ் டெவலப் ஆகிருக்கு, ஆஸ் அ குளோபல் பாப்புலேஷன் ஆகிருக்கு. ஏன்னா எனக்குலாம் ஒரு பெரிய கேள்வி, ஒரு ரிமோட் பேஸ்ட் ஒர்க் கல்ச்சராக எஸ்பெஷலி என்னுடைய ஒர்க் நேச்சரை வந்து ரிமோட் பேஸ்டாக மாற்ற முடியுமாங்கிறதே ஒரு பெரிய கேள்வியாக இருந்துச்சு. அது இருக்குது, வாய்ப்பு இருக்குது, ஹைப்ரிட்டாக மாற்றலாம். ஆனால் ஹைப்ரிட்டுக்கு வந்து இன்னும் ஒரு 60-70 வருஷம் இருக்குன்ற, அதை வந்து ஒரு பயங்கரமாக ஃபாஸ்ட் ஃபார்வர்டு பண்ணி கொண்டு கொடுத்து ஒரு 2 வருஷத்தில் பண்ண வச்சது பெரிய விஷயம் தான் கொரோனா. ஸோ வி வர் ஏபிள் டு அடாப்ட். இதில் அடாப்ட் பண்ண முடியாத பிஸ்னஸ் தான் படுத்துருச்சு ஃபுல்லாக, வேறு வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கிற விஷயங்கள் தான் படுத்துருச்சு. பட் அடாப்ட் பண்ணவங்களாம் வந்து நல்ல ஒரு கெயின் பண்ணி, கஸ்டமரை கெயின் பண்ணி அடுத்த கட்ட வந்திருக்காங்க. ஸோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். அது மாதிரி நம்ம அடாப்டபிலிட்டி டெவலப் ஆயிடுச்சு. நான் கடைசியாக முக்கியமாக 3வது பாயிண்ட்டாக நான் பார்க்குறது வந்துட்டு அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் செல்ஃப். ஏதோ ஒரு கட்டத்தில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இந்த கொரோனா பீரியட் நமக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்கு. இப்போவும் கெட்டு போல் நீங்கள் ரீகேப் பண்ணி பார்க்கலாம். இந்த கொரோனா காலத்தில் நான் வந்து எதை வந்து என்னுடைய நீங்கள் சொல்லிக்கலாம், எனக்கு கொரோனா காலத்தில் ஒன்றுமே பண்ணலங்க, சும்மா உட்காந்து சீரிஸ் பார்த்தேன், டிவி பார்த்தேன், நியூஸ் பார்த்தேன், ஒன்றும் பண்ணல, அப்புறம் வெளியில் போகல, பசங்களோட வீட்டில் வந்து. ஆனால் ஏதோ ஒரு கட்டத்தில் வந்துட்டு யூ ஷுட் ஹவ் லேர்ன் சம்திங் ஆன் யுவர் செல்ஃப். ஏதோ நம்மளை பற்றி நமக்கு ஒரு புரிதல் வந்துடும். எனக்கு என்ன புரிதல் வந்துச்சுன்னா, ஒரு சிம்பிளான புரிதல் தான். இந்த 2 வருஷம் நான் வீட்டில் இருக்கும்போது வந்துட்டு என்னால் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துட்டு ஒரு நிசப்தத்தை சமாளிக்க முடியலன்னு தெரிஞ்சு, ஒரு அமைதியாக இருக்குது அப்படின்னா ஒரு பிரச்சனையாக இருக்குன்னு தெரிஞ்சு எனக்கு. நான் வந்துட்டு வெளியில் போகாத ஒரு ஆள், எனக்கு வந்து வெளி உலகங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதெல்லாம் வீட்லேயே ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கூட இருந்துடலான்ற, நம்ம புக்ஸ் இருந்தால் போதும், மொபைல் இருந்தால் போதும், இன்டர்நெட் இருந்தால் போதும், சமாளிச்சிடலாம் நம்ம நாள். பட் எனக்கு புரிஞ்சு வெளியில் போனால் தான் என்னால் சர்வே பண்ண முடியும்னு ஒரு கடத்துக்கு மாறேன். என்னோட வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கும், பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கணும்னு தோன்ற அளவுக்கு வந்துச்சு. ஸோ என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் புரிய வச்சு. ஸோ அதே மாதிரி எக்ஸ்ட்ராவர்ட்டாக இருக்கிறோம், வெளியே போனால் தான் வாழ்க்கை, வீட்டுக்குள்ளே ஒன்றுமே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்த ஆட்கள் வந்துட்டு இந்த 2-3 வருஷங்களில் கற்றுட்டு இருந்திருப்பீங்க, வீட்டுக்குள்ளேயும் நமக்கான வாழ்க்கைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அது கண்டிப்பாக கொரோனா கொடுத்துருக்கும். அதை நீங்கள் திருப்பி ரீகேப் பண்ணி கண்டுபிடிச்சிங்க. நீங்கள் வந்து உங்களுடைய இழந்த உறவுகளை திருப்பி சேர வச்சுருக்கலாம், இல்லை சில உறவுகளை இறக்க வச்சுருக்கலாம். பட் எவ்ரிதிங் இஸ் குட் அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்செப்ஷன் யோசிக்கணும். ஸோ இதுதான் வந்துட்டு கொரோனா வந்து நமக்கு செஞ்சுருக்கு. ஸோ உலக அளவில் பார்த்தீங்கன்னா அந்த கொரோனா ஹஸ் கிவன் அ லாட் ஆஃப் ஸ்பேசஸ். புது மார்க்கெட்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா. உண்மையாலுமே நான் வந்து பாசிட்டிவாக சொல்ல வரேன், பெசிமிசத்தை விட்டுட்டு. அதுக்கப்புறமேட்டுக்கு பிஸ்னஸ் வந்து ஒரு பெரிய ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ வந்துட்டு ஹைப்ரிட் மாடலுங்கிறது பாசிபிளே கிடையாது, ஒரு பெரிய மைக்ரேஷன் தேவைப்பட்டு இருந்துச்சு. இப்போ சென்னை மாதிரி சிட்டிக்கு நீங்கள் வந்து வேலைக்கு வரணும் அப்படின்னா வந்துட்டு உங்கள் வீட்டெல்லாம் விட்டுட்டு தஞ்சாவூர், சேலமோ, ஏதோ ஒரு டெல்டா சைட்லேருந்து நீங்கள் சென்னைக்கு வந்து ஒரு மேன்ஷன் எடுத்து தங்கணும். அதான் உங்களுக்கான வாழ்க்கை கரியர்ன்ற ஒரு
ஒரு டிபெண்டிங் ஃபேக்டரை மாற்றி இல்லை ஹைப்ரிட் கொண்டு வந்திருக்காங்க, வீட்டில் இருந்தே நீங்கள் பண்ணலாம். சில கம்பெனிஸ் வந்துட்டு ஹப்ஸ் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இப்போ ஹப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை திருச்சி மாதிரி ஒரு சென்டர் மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு ஹப் மாதிரி கொடுத்துட்டு அங்கே அங்கே போய் நீங்கள் உங்களோட லேப்டாப் எடுத்துகிட்டு போய்ட்டு கனெக்ட் பண்ணி நீங்கள் ஆஃபீஸ் ஒர்க் செய்யலாம். ஸோ அந்த மாதிரியான ஐடியாஸ்லாம் சில கம்பெனிஸ் ட்ரை பண்ண யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இது வந்து அவங்கள கம்பெனிஸ் கேபிட்டலிஸ்ட் மார்க்கெட்டிங் உளிக்கிருக்குல்ல, ஒரு கேபிட்டலிஸ்ட் மார்க்கெட்டை உளிக்கிருச்சுனாலே இன்னோவேஷன்ஸ் உருவாகும். ஸோ இத்தனால அதை பண்ண முடியாத காரணம் வந்துட்டு தேவர் ஏபிள் டு சொரண்டிஃபை ஒரு உழைப்பு. உங்களை வந்து இந்த மாதிரி வேலைக்கு நீ வீட்டுக்கு வந்தால் செஞ்சாகணும், வேலைக்கு வந்து செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு உங்களை வந்து இழுக்கிறதுக்கு காரணம் தே வாண்ட் டு சொரண்டிஃபை ஒரு உழைப்பு. பட் இப்போ தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகே இது வேலைக்கு ஆகாது, திடீர்னு கொரோனா மாதிரி இன்னொரு வைரஸ் அவுட் பிரேக் வந்துச்சுன்னா நம்ம கஸ்டமர்லாம் போயிடும், நம்ம கிளைண்ட்ஸ்லாம் போயிடுவாங்க, காசுலாம் போயிடும், இவங்க இது எப்படியா கொண்டுன்னு சொல்லிட்டு புதுசாக ஐடியாஸ் கொண்டுறாங்க. ஸோ மார்க்கெட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ ஜாப் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. நாங்களே எங்கள் ஆஃபீஸ்லேயே நிறைய பேர் ரெக்ரூட் பண்ணாங்க இந்த கொரோனா பீரியடில் கூட. சஸ்டெயின்லாம் பெருசாக போகல, வேலையை விட்டுலாம் பெருசாக ஸ்டார்டிங்கில் நிறைய பேர் வேலையை விட்டு போனது உண்மை தான். நிறையா கம்பெனிஸ் படுத்துச்சு. டிபெண்ட்ஸ் அப்பான் இண்டஸ்ட்ரீஸ். ரைட், நான் வந்து ஜட்ஜ் பண்ணிட முடியாது. கொரோனானால எல்லாரும் நல்லா இருந்தாங்க சொல்ல முடியாது. நிறைய பேர் கஷ்டப்பட்டவும் செஞ்சாங்க. ஏன்னா அவங்கவுங்க இண்டஸ்ட்ரி வந்து மாறுனுச்சு. ஸோ அவங்கவுங்க மார்க்கெட் வேறு மாதிரி ஆச்சு. ஸோ பட் அதையும் தாண்டி ஓரளவுக்கு வந்துச்சு. இந்த கொரோனா லாக்டவுன் போட்டிங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு உணவு இல்லாமல் இருந்ததெல்லாம் உண்மை தான். ஸோ அது எல்லாமே இருந்துச்சு. ஒரு எலிட் பர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா நல்லா இருக்குன்னு நான் சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அது ஒரு நிதர்சனமான உண்மையான கிட்ட கிடையாது. இன்னும் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இருக்குது. அவங்களுக்கு உணவுகள் பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் அதுக்கான நம்மளோட பொறுப்பாக இருக்கணும். இனிமேல் கொஞ்சமாக இப்போவும் கொரோனா போயிடுச்சு, நம்ம வந்து ஹேர்டு இம்யூனிட்டி நோக்கி நகர்ந்துட்டு இருக்கோம்னு பெரிய லாடு மாதிரி நம்ம போகிறது ஆபத்து கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட் அதர் பீப்புள் ஆர் ஸ்ட்ரகிளிங். நான் முதல்ல சொன்ன 2 எக்ஸ்ட்ரீம் பாப்புலேஷன் ஓகேங்களா. ஒரு பக்கம் வந்து ஒரு மாடரேட் எக்ஸ்ட்ரீம் வச்சுக்கலாம் பேர். ஒரு மாடரேட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பாப்புலேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா எந்த விதமான பயம் இல்லாமல் இருக்காங்க. ஒரு மாடரேட் பாப்புலேஷன் ஒரு பதட்டத்தில் வச்சுக்கிட்டு எப்படி வாழ போகிறோன்னு கவலையில் இருக்காங்க. ஸோ இந்த 2 பாப்புலேஷனும் பொறுப்பாக நடந்தாகணும். இந்த பக்கம் இருக்கிற பாப்புலேஷன் வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் விக்டம்ஸ் வல்னரபிள், வேறு வழி கிடையாது. ஏன்னா அவங்க கொரோனாவால் பாதிக்கப்பட்டாங்க, கொரோனா வந்துடும் பயத்தில் இருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு சைக்கலாஜிக்கலாகவோ ஒரு பதத்தில் இருக்கிற ஆட்கள். அவங்களுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து திமிர்த்தனமாக மாஸ்க் போடாமல் இருப்பேன், அதெல்லாம் ஒன்றும் பண்ணாதுன்னு பெரிய லவட மாதிரி பேசி இன்னும் அவங்களை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாதுங்கிறது என்னுடைய விஷயம். நீ மாஸ்க் போனால் வீட்டில் இரு, என்ன வேணால் பண்ணி தொலை. மற்ற வியாதி மாதிரி விட்டு போயிட முடியாதுங்க. உனக்கு வந்தால் போய் தொலை, உனக்கு கேட்குறியா போ, அப்படி ஒரு விட்டு போயிட முடியாது. இது வந்து பரவுது. அதுவும் இந்த ஒமிக்ரான் வைரஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் மச் மோர் த்ரைஸ் பவர்ஃபுல் தென் தி ஸ்ப்ரெட் ரேட். மொட்டாலிட்டி ரேட்டை கூட விட்டுருங்க. அது வந்து எவ்வளோ இம்பாக்ட் ஏற்படுத்துங்க தாண்டி அது வந்து பயங்கரம் ஸ்ப்ரெட் ஆகக்கூடியது. ஸோ அதுக்கு தடுப்பூசிகள் வந்து அதுக்கு வேலை செய்யலை. இன்னும் ட்ரைங் டு இந்த வேரியண்ட் மேலே வேலை செய்யலைங்கிறாங்க. குழந்தைகளை பாதிக்கப்படுத்துங்கிறாங்க. அதாவது ஏஜ் 5 கூட இருக்கிற குழந்தைங்களுக்கான வைரஸாகவும் அது தன்னை மியூட்டேட் பண்ணிடுன்னு சொல்ல வராங்க. இட் இஸ் நாட் அ கரெக்ட் டைம் டு கொஸ்டின் இட். இது உண்மையா பொய்யா, இது உள்நாட்டு சதியா வெளிநாட்டு சதியா, இதுக்குள்ளே இருநாட்டு சதி இருக்கான்னு இது கேட்கக்கூடிய நேரம் இது கிடையாதுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா கண் கூட நீங்கள் பார்க்குறீங்க, இது சதியாகவே இருந்துட்டு போட்டோம். கண் கூட இழப்பு ஏற்பட்டுருக்கு. அதுக்கான சொல்யூஷன் இதுதான் வந்துட்டு ஒரு ஆஃபர் வந்து கொடுக்கப்பட்டுருக்கு. ஸோ அப்படி கொடுக்கப்பட்டு இருக்கும்போது தயவு செஞ்சு அதை நம்ம வந்து கொஞ்சம் வந்து யோசிச்சாகணும். அதை யோசித்து ஓகே இது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணுங்கிற பொறுப்பு எடுத்து நம்ம நகராதான். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த கரோனா காலத்தை இது வரைக்கும் நீங்கள் கற்றுக்க வேண்டியதுன்னு ஒன்றே வந்துட்டு உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. அது அதான் ஒரு சம்மரி பண்ணோன்னா இதான் எப்படி பிடிச்சிட்டேன் பார்த்தீங்கன்னா கடைசியில் பாயிண்ட்டை. இதை நீங்கள் சம்மரைஸ் பண்ணோன்னா உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டியோட வேல்யூ நீங்கள் தெரிஞ்சிக்க உதவி இருக்குது. இண்டிவிஜுவலாக நீங்கள் உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நமக்கான ஆட்கள் யார், நம்ம யாருக்காக உழைக்கிறோம், நம்ம லைஃப்பில் இவங்கெல்லாம் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸான ஆள்னு ஒரு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான விஷயம் தெரிஞ்சுக்கிறது. இன்னொன்று வந்துட்டு நம்ம எவ்வளோ முக்கியம் அவங்களுக்கு அப்படிங்கிற ஒரு புரிதலை உருவாக்கிறது. ரெண்டாவது நம்ம இந்த உலகத்தில் நம்மளோட பங்களிப்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க ரெஸ்பான்சிபிளாக இருக்கிற ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனாக மாறுறது. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நீங்கள் உணர்றதுக்கான ஒரு காலகட்டமாக வந்து கரோனா நீங்கள் பார்த்தாகணும். ஸோ இட் கிவ்ஸ் யூ லாட் ஆஃப் ஹோப்ஸ் ஒரு கட்டத்தில். ஸோ எனிவே ஈவன் தோ இட் இஸ் கோன் பி அ குட் சான்ஸ் நெக்ஸ்ட் 10 decades ஒரு அடுத்த ஒரு 10 டெக்கேடுக்கு அப்புறம் அந்த கொரோனாவை மறந்தாலும் இந்த காலகட்டத்தில் வாழ்ந்த நம்மளால் அந்த கொரோனாவை மறக்கவே முடியாது. நமக்கு அடுத்து வரக்கூடிய சங்கதிகளுக்கு வேணால் கொரோனாங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லாமல் இருக்கலாம். பட் நமக்கு இது ஒரு முக்கியமான ஒரு மொமெண்ட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ இதை வந்து ட்ரீட் ரெஸ்பெக்ட்ஃபுல்லி. ஏன் வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லி ட்ரீட் பண்ண சொல்லலாம், இதுக்கான ரெஸ்பெக்ட் நம்ம கொடுத்தே ஆகணும். இதில் பல சிக்கல்கள் இருக்குது, பல மனிதர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ உங்கள் இண்டிவிஜுவலாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை நீங்கள் ரீகேப் பண்ணி பாருங்கள். இந்த 2 வருஷத்தில் நீங்கள் என்னென்ன சாதிச்சிங்க, என்னென்ன பண்ணீங்க. நிறைய பேர் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருப்பீங்க, நிறைய பேர் புதுசாக விஷயம் கற்றுட்டு இருப்பீங்க. நீங்கள் ஒரு சின்ன ஒரு பொருளை எடுத்து அந்த பக்கம் வைக்கிறத கூட இத்தனை நாளாக உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு பொருள் எங்கே இருக்குதுன்னு தெரில, அது இந்த கொரோனா பீரியடில் கற்றுக்கிட்டே அது ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு. இந்த பொருள் இங்கே தான் இருக்கா இத்தனை நாள், இதை நம்ம பார்த்ததே இல்லையா அப்படின்னு யோசிச்சிங்கனால ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ இட் இஸ் கிவிங் யூ லாட் ஆஃப் ஸ்பேஸ். ஸோ சின்ன விஷயங்களை வந்து நீங்கள் வந்து அனுபவிங்க. ஸோ அதுதான் நான் வந்து எல்லாருக்கும் சொல்கிற விஷயம். ஸோ இந்த கரோனா ரீகேப்புங்கிறது தான்.
ஸோ இந்த கொரோனா காலத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய அனுபவங்கள் வந்து கஷ்டமாக இருந்ததுன்னா ஐம் வெரி சாரி ஃபார் யூ. வி ஆர் ஹியர் ஃபார் யூ. நாங்கள் எல்லாம் இருக்கோம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடாத இன்னல்கள் சந்திச்சிங்க இந்த கொரோனா காலத்தில் அப்படின்னு நினச்சிங்கன்னா சந்திச்சிட்டிங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கீங்கன்னா நீங்கள் தாண்டி வந்துட்டீங்கன்னு அர்த்தம். அந்த க்ரீவன்ஸ் ப்ராசஸ்க்கு இடம் கொடுங்க. உங்கள் ஒருத்தர் இறந்துருக்கீங்க, இல்லை உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய இழப்பை சந்திச்சிட்டிங்க, ஃபினான்ஷியலாக, எமோஷ்னலாக, இல்லை சைக்காலஜி சந்திச்சிட்டிங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த க்ரீவன்ஸ் ப்ராசஸ்க்கு இடம் கொடுங்க. ஸோ இடம் கொடுத்துட்டு மீண்டு வாங்க. ஏன்னா மீண்டு வந்தனால நீங்கள் இந்த பாட்காஸ்ட் கேட்டுருக்கீங்க. ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு கிவ் யூ அ ஸ்பேஸ். ஸோ பீயிங் லெத்தாஜிக், பீயிங் எக்ஸ்ட்ரீம் இஸ் நாட் கோன் ஹெல்ப் யூ அட் ஆல். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வந்து ஒரு எந்த விதமான கவலையும் இல்லாமல் என்ன சொல்கிறது, ஒரு சிக்மா மெயில் மாதிரி, சிக்மா மெயில்னால் என்னென்ன பற்றி பேசுவோம் அடுத்த பாட்காஸ்ட்டில், சிக்மா மெயில் மாதிரி நீங்கள் வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் ஆனால் எதார்த்தத்துக்கு இடம் கொடுக்குற. ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு நான் வந்து சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான டிப். ஸோ எனிவே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங் திஸ் பாட்காஸ்ட். ஸோ அடுத்த பாட்காஸ்ட் உங்களை நான் வந்து வெகு விரைவில் சந்திக்க முயற்சி பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது இங்கே வாக் மங்க். And I see you all. Ta-da.